Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimirandasya Jnananjanasalakaya Sakshuranmilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bhangam langayate girim Yadkripatamaham bande Shri Gurum Dinataranam Paramanandam Madhavam Shri Chaitanyam Ishwaram. Namaho Vishnupadaya Krishna Prestaya Bhutale Srimade Bhaktivedanta Swamin iti namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Shesha Shunyavati Bhashyadadeshadarine. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Srivachadi Gaura Bhatta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahagurum ki jai, Srila Prabhupada ki jai, Sai Gaura Premanande, Hari Hari Bol. Hare Krishna. Hare Krishna Ishwari Mataji. Hare Krishna. Hare Krishna Prabhu. சரி ஓகே தெரியல ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் அங்கே நான் பரப்பு வரைக்கும் அட்டன் பண்ணுறேன் பிரபு. ஓகே மாதாஜி அட்டன் பண்ணுங்க மாதாஜி. அதுக்கப்புறம் இது பண்ணிங்க கரெக்ட் தான். இப்போ 15வது ஸ்லோகம் ஓகே. ஆமாம் 1:15. இப்போ யார் படிக்கலாம் மாதாஜி? ஈஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல சரி ரைட். அப்போ அருணாச்சலம் படிக்கட்டும், நீங்கள் அடுத்தது படிங்க. அவசரம் இல்லை, நீங்கள் அருணாச்சலம் நீங்கள் படிங்க, நான் படிக்கிறேன். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பௌண்டம் தத்மௌ மகாசங்கம் தத்மௌ மகாசங்கா பீமகர்மா விருக்ரோதரஹ கரெக்ட் ஓகே. அர்த்தம் படிங்க பிரபு. பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் எனும் தனது சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் என்னும் சங்கையும் பெருந்தீனிக்காரனும் வீரதீர சாகசங்களை புரிவனுமான பீமன் பவுன்றம் எனும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர். மீட்டில் போட்டுக்கோங்க பிரபு. இதை பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் வந்து முந்தி காலத்தில் வந்து நம்ம லாஸ்ட் பார்த்த மாதிரி ரொம்ப ஒரு ஆஸ்பீசியஸான இடமா பார்க்குறாங்க. ஏன்னா தர்மத்துக்காக தான் யுத்தம் பண்ணுவாங்க. நைட்டோட நைட்டாக எதிரியில் அழிச்சிடலாம் இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. தர்மத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து உழைக்கிறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது யுத்தம். ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சங்கம்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரிப்பிரியா மாதாஜி சங்கம்லாம் முழங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஆர்வாரமாக இது பண்ணுவாங்க, தொடங்குவாங்க யுத்தத்தை. இதில் பார்த்தீங்கன்னா பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கம் வந்து கிருஷ்ணர் வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். அப்புறம் வந்து அர்ஜுனர் வந்து தேவதத்தம், பீமர் வந்து பவுண்ட்ரா. இந்த மாதிரி அவங்களுக்குலாம் அவங்க சங்கெலாம் பேர் உண்டு. ஸோ இது வந்து கிருஷ்ணனுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கான யுத்தம்னால இந்த யுத்தம் வந்து தர்மம் யுத்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே. எப்பப்போ கிருஷ்ணனுடைய புலன்களை திருப்திப்படுறதுக்காக ஒரு செயல் செஞ்சமோ அதுதான் தர்மம். தர்மம்னா என்ன? தர்மம் டு சாக்ஷாத் பகவத் பிரணித்தம். பகவான் சொல்றதுதான் தர்மம். ஓகே. நம்ம இஷ்டத்துக்கு எதையோ சொல்றது தர்மம் கிடையாது. பகவான் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். அதனால் பகவான் வந்து ஆச்சாரியர் மேலே அம்பு போடு அப்படின்னு சொன்னால் அது தர்மம் தான்.
கர்ணன் மேலே அம்பு போடு, அவர் வந்து கர்ணன் வந்து நிராயுதபானாக இருக்கும்போது அம்பு போடு அப்படின்னு சொன்னால் அது தர்மம். இதை வந்து நம்ம இந்த பட்டிமன்றத்துக்குலாம் அது போகிறது நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பப்போ வந்து பகவானுடைய சொற்கள் இருக்குதோ அது வந்து நம்ம ஈடுபட்டோம்னா, அந்த சொற்படி ஈடுபட்டோம்னா தர்மம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவருடைய புலன்களை திருப்திப்படுறதுக்கு அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு, உழைக்கிறார். ரிஷிகேஷனுடைய புலன்களை திருப்தி பண்ணுறது தான் பக்தி. ரிஷிகேன சேம் பக்தி ருச்சதேயா, ரிஷிகேஷ சேவன பக்தி ருச்சதே, ரிஷிகேஷ சேவன பக்தி ருச்சதே. ரிஷிகேஷனுடைய புலன்களை திருப்திப்படுத்துறது தான் பக்தி. அப்போ அர்ஜுனர் இங்கே பேட்டில் ஃபீல்டில் வந்து சண்டை தானே போட்டார், அவர் எங்கே பக்தி பண்ணார், அவர் என்ன புனித நாமங்களை என்ன உச்சரிக்க செஞ்சார், அதெல்லாம் பண்ணவே இல்லையா அவர். இருந்தாலும் அவர் பண்ணுறது பக்தி தான். ஏன்னா கிருஷ்ணனுடைய புலன்களுக்கு திருப்தி கொடுக்குறாரு. பீமனை வந்து இங்கே விற்கோதனான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து மிக அதிகமாக உணவு உட்கொள்வார். ஒருத்தர் உணவு வந்து அதிகமாக உட்கொள்வார், ஒருத்தர் கம்மியாக உட்கொள்வார். இதை வச்சு நம்ம ஒருத்தர் அட்வான்ஸ்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவருடைய அந்த ஜீரணிக்கிற சக்தி வந்து வேறு வேறையாக இருக்கும். பீமருக்கு வந்து ஜீரணிக்கிற சக்தி அதிகம். அதனால நிறைய சாப்பிட்டாலும் அவர் நிறைய ஜீரணமாகி என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்ப வேகமாக ஓடுவார். இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய பீமர். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய சாப்பிட்றவங்க வெயிட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நடக்கவே முடியாமல் இருக்காங்களா, அப்படி கிடையாது. பீமருடைய ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். போர்க்களத்தில் வந்து யானை வந்து ஒரு யானை ஏவி விடுவாங்க, மிகப்பெரிய யானை அது. அது வந்து பீமனை நோக்கி ஓடி வரும். உடனே அந்த துரியோதனன் பார்ப்பான், ஆஹா பீமன் வந்து இதில் இறந்துருவான் நிச்சயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. பீமன் என்ன பண்ணுவான்னா அந்த யானையை நோக்கி ஓடி வருவார். ஓடி வந்து யானையோடைய தும்பிக்கையில் காலை வச்சு யானைக்கு மேலே போயிட்டு யானையை ஒரு அடி அடித்து யானையை வதம் பண்ணிடுவார். ஓகே, இதெல்லாம் கண்ணி அமைக்கிற நேரத்துக்குள்ள நடந்துடும். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக இருப்பார் பீமர், யோசிச்சு பாருங்க. நிறைய சாப்பிட்டாருங்கிறதுக்காக அவர் வந்து அவருடைய உடல் வந்து ஃபிட்டாக இல்லை அப்படின்னு கிடையாது. அவர் வந்து நல்லா பயங்கர ஃபிட்டு அவருடைய உடல். அதனால் அந்த விற்கோதரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மிகப்பெரிய டாஸ்க்லாம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் உண்டு, விற்கோதரன் பேர் உண்டு. அடுத்தது பாருங்க, விருக்கோதரன். அந்த ஸ்லோகத்தில் கடைசியில் வரும் பாருங்க, பீம கர்மா விருக்கோதரஹ. ஒரே சீட்டர்னு அர்த்தம் பீமா. ஓகே ஓகே, ஹெர்குலியன் டாஸ்க், ரொம்ப வீரமான செயல்கள்லாம் பண்ணுவார். ஓகே, ஆமாம். ஸோ அதனால் இவங்களுடைய சத்தம் பார்த்தீங்கன்னா கௌரவர்களுடைய இதயத்தை கிழிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ பயங்கரமான சத்தம். இந்த டுமில்டஸ் சத்தம் கேட்ட உடனே எதிரிகளுடைய நெஞ்சம் வந்து பலக்குது. அந்த மாதிரி ஒரு சீன். பெரிய யுத்தம், பெரிய போர்க்களம். அதில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான படைவர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. அதை பார்த்தாலே சில பேருக்கு என்ன ஆகிடும், மயக்கம் வந்துடும். இதில் மாதிரி இந்த சங்கம் ஒழிச்சு அந்த எதிரிகளுடைய நெஞ்சை வந்து கலங்குதுன்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பீமன் சைடு, கிருஷ்ணர் சைடு. 16-18 படிக்கலாம். அனந்த விஜயம் ராஜா. இப்போ யார் படிக்கணும், இவங்க ஈஸ்வரி மாதாஜி, ஸ்வேதா மாதாஜி படிங்க. பிரபு நீங்கள் வீட்டில் போடுங்க, கூப்பிடு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது வந்து 1:16-18, 1:16. ஆமாம், இவங்க சத்யா ஸ்வேதா மாதாஜி படிங்க. இப்போ அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுலஹ சகாதேவஸ்ச சுகோஷா மணிபுஷ்பகோ காஷ்யஸ்ச பரமேஷாஸ்ச शिकंडीश महारथः दृष्टद्युम्नो विराटाश्च सात्यकीश्च पराजितः द्रुपदो द्रौपदेयश्च सर्वशा प्रतिविपते
பிருதிவிபதே சௌபத்ரஸ்ச மகாபாஹோ சௌபத்ரஸ்ஸ மகாபாஹு சங்கான் தத்மோ ப்ருதக் ப்ருதக். சங்கான் தத்மோ ப்ருதக் ப்ருதக். படிங்க மாதாஜி, அர்த்தம் படிங்க. குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் எனும் சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணி புஷ்பகம் எனும் சங்குகளையும் முழக்கினர். பெரும் வில்லாளியான காசிராஜன், பெரும் வீரரான சிகண்டி, திருஷ்டத்யும்னன், விராடன், வெல்லவியலாத சாத்யகி, துருபதன், திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரனான சுபத்ரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் மன்னரே. இப்போ சஞ்சயன் சொல்றாரு, ஓகே, இந்த மாதிரி எதிரிகளுடைய பலம் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஏன்னா கிருஷ்ணர் அங்கே இருக்கிறாரு. இதை துரியோதனன் மிகப்பெரிய தவறு பண்ணிடுவோம். என்னன்னா, ஒரு சந்தர்ப்பம் வரும், கிருஷ்ணரா அவருடைய சேனையா நாராயண சேனையான்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்போ துரியோதனன் என்ன பண்ணுவார்னா, எனக்கு நாராயண சேனை தான் வேணும், கிருஷ்ணர் வேணாம் அப்படின்றவர். எப்பயுமே அசுரர்கள் கிருஷ்ணரை நிராகரிச்சிருவாங்க. கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற செல்வங்கள் வேணும்பாங்க. இப்போ ராமன் கேஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராமனுக்கு சீதை வேணும், ராமர் வேண்டாம். ஸோ ராமர் இல்லாமல் என்ன பண்ணுவார், சீதை தூக்கிட்டு வந்துடுவார். கடைசியில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழிவு நிச்சயம். இதைத்தான் சஞ்சயன் சொல்லுவார் இந்த ஸ்லோகத்தில். இந்த மாதிரி அவங்க சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வீரர்கள்லாம் இருக்காங்க. யுதிஷ்டர் அனந்த விஜயா, நகுலா, சகாதேவா, அவங்களுடைய சங்குகள், சுகோஷான், மணி புஷ்பகம் இதெல்லாம் ஊதுறாங்க. இந்த சங்கு ஊதுறதே ஒரு கலை. இப்போ நம்ம பூஜை பண்ணும்போது சங்கு ஊதுவோம் பார்த்தீங்களா, ஈஸி கிடையாது ஊதுறது. ஓகே, யாரெல்லாம் பூஜை புதுசாக பண்ணீங்களா, சங்கு ஊதுறது கஷ்டம். நல்லா ஒளி வரும், ஆனால் அதெல்லாம் அந்த வயிற்றுலேருந்து வரணும், அப்போ தான் அந்த சத்தம் வரும், எல்லாம் வராது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நம்ம. கொஞ்சம் லேசாக ஊதுனா கூட போதும் நம்ம. ஆனால் அதை லேசாக ஊதுறதுக்கும் என்ன பண்ணோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான் வரும், எல்லாம் வராது. ஓகே, நம்ம அதை சங்கு ஊதி பழகிக்கணும். ஸோ இது என்ன இண்டிகேஷன்னா, எல்லா அறிகுறிகளும் இருக்குது. எப்படியுமே இந்த குரு வம்சமே என்ன ஆகிடும், துவம்சமாகிடும் அப்படின்ற அறிகுறி வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சங்கொலி திருதராஷ்டனுக்கு சுட்டி காட்டுது. திருதராஷ்டன் பிறவியில குருடன், உடலவு தான் குருடனாக இருந்தால் இல்லை அப்படியும் கிடையாது, ஆன்மீகமாகவும் குருடன். அவன் துரியோதனுடைய பாலிசி எல்லாம் என்ன பண்ணுறாரு, அப்படியே எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிட்டார். அதனால இந்த மாதிரி ஒரு யுத்தம் வந்துடுச்சு. எப்பயாவது ஒருக்கையாவது துரியோதனை கண்டித்து கொஞ்சம் இது பண்ணியிருந்தான்னா இந்த மாதிரி ஒரு யுத்தம் வர தேவையில்லை. ஸோ கலியுகம் போக போக இன்னும் மோசமாக தான் இருக்கும். அரக்கர்களுடைய இது இருக்கும்போது என்ன ஆகும், இந்த கலியுகத்தில் ரொம்ப மோசமாக நடக்கும். பிரயாணால் பாய்ச்சபியா கலோ அஸ்மின் யுகே ஜனஹா மந்தா சுமந்த மதையோ மந்த பாகியா இருபதா. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் பெரியவங்க வந்தவொடனே பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணுவோம், எந்திரிச்சின்றோம். பெரியவங்கெல்லாம் உட்காருவாங்க சீட்டில், வயசானவங்கெல்லாம். ஓகே, இப்போ எந்த பஸ்ஸில் பார்க்குறோமா வயசானவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எந்திரிக்கிறாங்களே என்ன யங்ஸ்டர்ஸ்லாம். டிஃபால்ட் ஆகிடுச்சு இல்லையா, எந்திரிக்க மாட்டோங்கிறது டிஃபால்ட் ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன இதுதான். நிறைய அந்த மாதிரி கழிவு போக போக கெட்டு போயிட்டே இருக்குது எல்லாமே. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மீடியாவும் இன்டர்நெட்டும் அதிகமாக மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி இப்போ ஃபுல்லாக மக்கள் எதில் பின்னால் போயிட்டாங்க, புலனுகர்ச்சி பின்னால் போயிட்டாங்க. அதனால் கலாச்சாரங்கிறதே கிடையாது. இது கலியுகத்துடைய பிகினிங். 5000 வருடம் 5500 வருடம் போயிருக்கு, அவ்வளோதான். இதுதான் பிகினிங். ஆனால் கலியுகம் போக போய் எவ்வளோ கெடுதியாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். இருக்க முடியுமா இந்த உலகத்தில்? நல்லவர்களாம் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட கலியுகத்திலையும் தேவர்கள் பறக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ கெட்ட காரியம் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய நல்ல காரியம் இருக்குது. அது இந்த சங்கீர்த்தனம் யஜ்ஞம். கலே தோசி நிதேராஜன் அஸ்தி கேகோ மகான் குணஹா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜேத். ஓகே, அதனால கீர்த்தனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால அந்த தேவர்கள் கூட அங்கே உள்ள இதை விட்டுட்டு இங்கே கலியுகத்தில் பறக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான். இன்னும் ஒரு 10,000 வருடங்களுக்கு பொற்காலம். இதில் என்ன பண்ணிடணும், நம்ம இந்த ஹரிகிருஷ்ணாவை சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும், பகவானுடைய திருத்தலத்துக்கு போயிடணும். 19வது ஸ்லோகம் படிக்கலாம், சந்தோஷ் பருவ படிக்கலாம். 19 ஷகோஷா தாத்ராஷ்டானாம் படிங்க ப்ரோ.
தகோசா தார்தர்ஸ்தானாம் தாத்ராஷ்டானம் தார்தர்ஸ்தானம். ஆமா, திருதராஷ்டிர தாத்ராஷ்டானம் சொல்லுவாங்க. தாத்ராஷ்டானம்னா பையன் நினைக்கிறேன். தாத்ராஷ்டனா சன்ஸ் ஆஃப் திருதராஷ்டிரம். இப்போ தசரதன் சொல்றாங்க இல்லையா, தாசரதினா தசரனுடைய பையன். சரஸ்வதி சொல்றோம் இல்லையா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அவருடைய சிஷ்யன் பையன் தான், சிஷ்யன் பையன் தான் இல்லையா. சாரஸ்வதி, நமஸ்தே சாரஸ்வதி தேவே அப்படிதான் பிரபாவுடைய இது படிக்கிறோம். அந்த சரஸ்வதி தாக்கூருடைய சிஷ்யன் அந்த மாதிரி. இப்போ தாத்ராஷ்டானம்னா திருதராஷ்டிரனுடைய பசங்க. சகோஷோ தாத்ராஷ்டானாம் ஹிருதயானி வேதாரயாத் நபஷ பிருத்திவிம் சைவ துமுலோ அப்ய அனுநாதயன். இந்த வேர்டு கஷ்டமா இருக்கு இல்லையா, அனுநாதயன் ரீசவுண்டிங். ஓகே, அர்த்தம் படிங்க. Translation. The blowing of these different conch shells became uproarious, vibrating both in the sky and on the earth. It shattered the hearts of the sons of Dhritarashtra. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவங்க சத்தம் எழுப்பின உடனே இந்த திருதராஷ்டிரனுடைய பசங்களுடைய இதெல்லாம் என்ன நெஞ்சுலாம் பல அப்படியே பயமா இருக்கு. எப்பயுமே தர்மம் சைடு இருக்கும்போது பயம் இருக்காது, அதர்மம் சைடு இருக்கும்போது பயம் இருக்கும். அதனால அதுல பாத்தீங்கன்னா அந்த திருதராஷ்டிர பசங்களே ஒரே ஒருத்தர் தான் நல்லவர். அவர் பேர் என்ன யாருக்கு தெரியும்? திருதராஷ்டிர பசங்கள ஒருத்தர் நல்லவர். அவர் பேர் என்ன சொல்லுங்க ப்ரோ, கேட்கல. விகர்ணா, கரெக்ட், விகர்ணா. இந்த விகர்ணா தான் என்ன பண்ணுவான்னா, அந்த அசம்பிளியில வந்து திரௌபதியோடைய அந்த சேலையை வந்து இது பண்ணி அவங்கள அவமானப்படுத்தணும்னு ட்ரை பண்ணும்போது விகர்ணன் ரொம்ப தைரியமா இருந்துச்சு. துரோணர் பீஷ்மர்லாம் கூட பேச மாட்டாங்க. விகர்ணன் ரொம்ப தைரியமா இருந்துச்சு. என்ன சொல்லுவார், இது தவறுனா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஓகே, ஸோ அதனால அவர் வந்து அவரை கொல்லும் போது பீமருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். வேறு வழி இல்லை, உனக்கு வந்து மினிமமான பெயின் வச்சு நான் கொண்டுறேன், நான் 100 பேரையும் கொள்றேன்னு சொல்லி சபதம் எடுத்துட்டேன், அதனால உனக்கு கொண்டுதான்னு சொல்லிட்டு கொள்ளுவார். ஓகே, அதனால இந்த விகர்ணன் வந்து அவ்வளோ தர்மமா. எப்பயுமே ஒரு பியூர் டிவோட்டியை வந்து ஒருத்தர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதோ இல்லை அவரை அவதூறு பண்ணும்போது அவரை வந்து ஒருத்தரை வந்து ஒரு டிவோட்டியை திட்டும் போது என்ன பண்ண நமக்கு கோவம் வரணும். பிரபுபாதர் வந்து யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா உடனே நமக்கு கோவம் வரணும். ஓகே, அதுதான் கரெக்டானது. ஒன்று அந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும், இல்லைன்னா அவர் ஜெயிக்க முடியும் ஜெயிச்சிடலாம், ஜெயிக்க முடியல அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். ஸோ அதனால் விகரனால இருக்க முடியல. ஒரு தூய பக்தரை இந்த மாதிரி அவமானப்படுத்தும் போது அவர் என்ன பண்ணுறாரு, துரியோதன்கிட்ட சண்டை போடுறாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது அண்ணா, தப்புன்னு சொல்கிறார். துரியோதனன் தன்னுடைய பவரை வச்சு அவனை கட்டுப்படுத்திடுறார். ஸோ எல்லாருடைய நெஞ்சும் திருதராஷ்டிர பசங்க எல்லா நெஞ்சும் ரொம்ப கலங்கப்பட்டதுனால அவங்களுடைய நெஞ்செல்லாம் அப்படின்னா அது வலிக்குது. ஓகே, ஷாட்டர்ட், பதபரிக்குது. ஸோ அதனால் கிருஷ்ணருடைய பக்கம், கிருஷ்ணர் வந்து பாண்டவர் பக்கம் இருக்கிறதுனால திருதராஷ்டிரம் சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது. இதான் யுத்தத்தோட இதை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. ஓகே, எப்போ வந்து பகவத்கீதை பேசப்பட்டுன்னு ஒரு இது வந்துருச்சு இப்போ. அடுத்தது யார் படிக்கலாம்? சத்யநாராயணபுரம் படிக்க முடியுமாங்களா? அடுத்தது படிக்கலாம். 22 படிக்க படிங்க. 20 அதவ்யவஸ்திதம் திருஷ்ட்வா தாத்ராஷ்ட்ரான் கபித்வஜः प्रवृद्धे शस्त्र संपाते धनुर्युध्यम्य पांडवा ऋषिकेशं तदा वाक्यम् इदमाह महीपते. படிங்க பிரபு, நீங்க அர்த்தம் படிங்க. அச்சமயத்தில் அனுமானின் கொடியை
தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை எய்தி அம்புகள் எய்ய தயாரானான். அன்றே அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரரின் மனிதர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினார். போதும் பிரபு, நீங்க கொஞ்சம் கிட்ட வந்து படிக்கணும். போதும் டிரான்ஸ்லேஷன் போதும், பொருளுடைய வேணாம், வீட்டில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிட்ட வந்து படிக்கணும், சரியா? அப்பதான் கேட்கும் நல்லா. இப்போ அருணாச்சலபுரம் மற்றவன் தான் வீடியோ போட்டிருக்காங்க, வேறு யாரும் வீடியோ போடலை. ஓகே, யாரெல்லாம் முடியுதோ அவங்க வீடியோ போட்டுக்கலாம். ஓகே, அப்போ தான் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் நமக்கு, சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹனுமார் வந்து என்ன இருக்காருன்னா அந்த கொடியில் இருக்கிறார். ஓகே, எந்த கொடியில் இருக்கிறாரு? அர்ஜுனன் தேரில் வந்து அந்த கொடியில் இருக்கிறான். உங்களுக்கு வீடியோ இல்லாதப்ப டப்புன்னு ஆஃப் பண்ணிக்கலாம், திருப்பி நீங்கள் வந்துக்கலாம், சரியா? அந்த உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது ஆன்லைனில். எப்பயுமே மோஜி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு வெளியே போனால் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அனுமார் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அங்கே நிச்சயம் வெற்றி. லாஸ்ட் டைம்னா இதுக்கு முந்தின இவங்கள்ல ராமாயணம் நடந்தது இல்லையா? அந்த டயத்தில் வந்து ஹனுமார் என்ன பண்ணுறாரு, ராமர் சைட்லேருந்து லங்கைக்கு போய் தீயை வச்சு அங்கே வந்து நிறைய சேதங்கள் உண்டு பண்ணி அப்புறம் வந்து ராவண யுத்தம் நடக்கும்போது மிகப்பெரிய பங்காற்றினார். அந்த ராமரும் ஹனுமாரும் இப்போ இருக்காங்க. யார் சைடு இருக்காங்க? அர்ஜுனா சைடு இருக்காங்க. ஓகே, அதனால் வெற்றி நிச்சயம். ஸோ அதனால ராமரும் கிருஷ்ணராக இருக்கிறாரு, ஹனுமார் அந்த ஃப்ளாக்ல உட்காந்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரியுது நிச்சயமா இந்த மாதிரி ஒரு நல்ல தருணத்தில் வந்து சண்டை போட்டு நடக்குது. அதுவும் நல்ல ஒரு குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரம். இந்த மாதிரி களத்தில் வந்து நிச்சயமா தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து சஞ்சயன் சொல்ல விரும்புகிறார். சஞ்சயன் முடிக்கும் போது என்ன சொல்வார்? எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தா தனுதரஹா தத்திர ஸ்ரீ விஜயோபூதி துருவானித்தீர் மதிமமா. எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்காங்களோ அங்கெல்லாம் வெற்றியும் செல்வமும் எல்லாமே புகழும் நிறைஞ்சு நிற்கும்னு சொல்கிறார். அதனால கிருஷ்ணரும் அர்ஜுனும் இந்த மாதிரி பார்த்த சாரதி அர்ஜுனா இருக்கும்போது அந்த ஃபோட்டோலாம் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணர் புல்லாங்கல் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பு. அவர் புல்லாங்கல் வசிச்சாலும் ரொம்ப நல்லது. அவர் வந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டும் போது ரொம்ப அழகாக இருந்தார். ரொம்ப இன்ஆஸ்பீசியஸ்னா யோசிச்சு பாருங்க. பீஷ்மர் வந்து அந்த உருவத்தை இறக்கும் போது பார்க்கணும்னு சொல்லுவாரா? பீஷ்மர் அம்பு படிக்கையில படுத்திருக்கிறார். அவர் பாடுறார், அந்த பார்த்த சகி பார்த்தனா அர்ஜுனன் இல்லையா, அர்ஜுனுடைய ஃப்ரெண்டு, அவர் அந்த போர்க்களத்தில் இருக்க மாதிரி எனக்கு அந்த உருவம் வேணும், அவரை நான் பார்த்துட்டே என் உடலை விடணும்னு சொல்லி பீஷ்மர் வந்து ப்ரே பண்ணுறார். அதே மாதிரி கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணிட்டு யுதிஷ்டர் இவங்க எல்லாரையும் நல்லா ராஜா வேஷம் போட்டு போங்கன்னு ராஜாவுடைய அந்த ட்ரெஸ்லாம் போட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் சொல்லுவார். அதே மாதிரி ராஜாலாம் அந்த ராஜாவாகி யுதிஷ்டர் போகிறார். அப்போ தான் பீஷ்மர் வந்து நிறையா சொல்லிக் கொடுப்பார் யுதிஷ்டர். அப்போ கிருஷ்ணர் அந்த பார்த்த சாரதியாக அந்த வரும்போது அதை பார்ப்பார். பார்த்துட்டு அதை வச்சு என்ன பண்ணுவார், அவர் உடல் விடுவார். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கலாம், ரொம்ப ஆஸ்பீசியஸ். கிருஷ்ணர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஆஸ்பீசியஸ் தாங்க. இந்த மாதிரி ரூபத்தில் இருந்தால் ஆஸ்பீசியஸ் இல்லை அப்படிலாம் கிடையாது. பகவான் வரும்போது எல்லாத்தையுமே ப்ராப்ளம் ஆக்கிடுவார். நல்லா இல்லாத டயத்தையும் நல்லா ஆக்கிடுவார். கௌரங்க மகாபிரபுவும் சரி, கிருஷ்ணர் வரும்போதும் சரி, என்னென்ன திதி என்னென்ன நல்லா இல்லையோ அதெல்லாம் நல்லதாக ஆக்கிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி பவர் வந்து பகவானுக்கு உண்டு. எல்லாத்தையும் எடுத்துடுவார். எப்படி வந்து சூரியன் வந்து மூத்திரத்தை கிரகிச்சு அதை வந்து தூய்மையாக்கிடுற இடத்த, அதனால சூரியனுக்கு வந்து ஏதாவது களங்கம் ஏற்பட்டுச்சா என்ன? ஒரு களமும் கிடையாது. சாக்கடையை ஃபுல்லாக உறிஞ்சிடும், இருந்தாலும் சூரியன் வந்து அழுக்காகாது. அந்த மாதிரி தான் பகவானும், அவருக்கு வந்து எந்த விதமான பாவம் உண்டாது. அவர்னால இன்ஆஸ்பீசியஸ் அப்படி கிடையவே கிடையாது. பகவான் வந்தாலே அவர் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, பார்த்த சாரதியா வந்தாலும் சரி, அர்ஜுனனுடைய மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அந்த இடத்துல எந்த மாதிரி கிருஷ்ணன் இருந்தாலும் சரி, சக்கரத்தை தூக்கி போட்ட மாதிரி ஒரு உருவம் இருந்தாலும் சரி, எல்லா உருவமும் மிக ஆஸ்பீசியஸான ஒரு உருவம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது போகலாம். இப்போ 21, 22. ஓகே, ஹரிபிரியா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? கவனிச்சே வரீங்களா? சரி, ஓகே, கவனிச்சே வாங்க. ஸ்ரீனா மாதாஜி ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்கலாமா? இருங்க ஒரு நிமிஷம். 21, 22. அர்ஜுன உவாச்ச
சேனையோர்மயோர்मध्ये रथं स्थापयामि अच्युता यावत्ते तान् निरीक्षेऽहम् योद्धु कामान् अवस्थितान् कैर्मया सह योद्धव्यम् सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे ट्रांसलेशन படிங்க மாதாஜி. அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சி அடையாதவரை போர்க்களம் ஆவலுடன் இங்கே கூறியுள்ளவர்கள் எவர்களோடும் நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தையே சேர்ப்பதற்கு மத்தியில் கொடுத்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அர்ஜுனா சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய தேரை வந்து என்ன பண்ணுங்க, 2 இதுக்கு நடுவில் நிறுத்துங்க. நான் யாரெல்லாம் சண்டை போட விருப்பமாக இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த மாதிரி துரியோதன் வந்து மோசமான ஆளாக இருக்கிறாரு, இந்த மாதிரி கட்சியிலேருந்து யாரெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட விரும்புகிறாங்க இதை நான் பார்க்கணும்னு சொல்லி அர்ஜுனன் விரும்புகிறார். எதுக்காகனா அது வந்து இந்த ஜென்ரலாகவே படையோட பலத்தெல்லாம் பார்ப்பாங்க, எவ்வளோ படம் பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அர்ஜுனோட சைடு பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரிலேட்டிவ் தான், சொந்தக்காரங்க தான். துரியோதன சைடு இருக்கவங்களும் சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்கன்னா ரொம்ப திக்கான ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ அதனால் அவங்க வந்து யார் சைடு இறந்தாலும் லாஸ் வந்து 2 பேருக்குமே. எல்லாம் ஃபாதர் இன்லாஸ், ஃபாதர் இன்லாஸ், பிரதர் இன்லாஸ், அப்புறம் வந்து பிரதர்ஸ், சன்ஸ், கிராண்ட் சன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப எல்லாமே ரிலேட்டிவ். எல்லாம் மாமா மச்சான்னு சொல்லணும், அந்த மாதிரி எல்லாம் ரிலேட்டிவ்ஸ். இந்த சைடு சரி அந்த சைடு சரி, யார் இருந்தாலும் என்ன ஆகும், வருத்தம் நமக்கு தான். 2 சைடு வருத்தப்பட வேண்டியதான். அந்த காலத்தில் யுத்தம் எப்படி நடக்குன்னா, காலையில் யுத்தம் ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் முடிச்சிடுவாங்க, சங்கு ஊதுறோன்னா முடிச்சிடணும். ஓகே. நைட்டு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இவங்க அந்த இதுக்கு போயிடுவாங்க, அவங்க இந்த இதுக்கு வருவாங்க. நைட்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கத்தி வச்சு குத்துறதெல்லாம் கிடையாது. ஓகே. இந்த மாதிரி அவங்க நைட்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு வட்டம் ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் யுத்தம் நடக்கும்போது 27 நாட்கள் நடக்கும். இந்த 27 நாளும் பீமர் வந்து என்ன பண்ண, பீமர், அர்ஜுனர், கிருஷ்ணர் 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜராசந்தனுடைய அரண்மனையில் தங்கியிருப்பாங்க. டெய்லி அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ஏற்றுப்பாங்க. ஜராசந்தன் தான் அவருக்கு நிறைய பிரசாதம் கொடுத்து அவங்கள வரவேற்று அவங்கள டெய்லி அவருக்கு நல்லா இது பண்ணுவாங்க, சர்வ் பண்ண வைப்பாங்க. ஆனால் 27 நாள் யுத்தம் நடக்கும். இது எல்லாமே யாருடைய நாட்டில் நடந்தது, ஜராசந்தனுடைய நாட்டில் நடக்குது. 27ஆவது நாளில் வந்து பீமர் வந்து ஜராசந்தனை கொண்டுறாரு. ஓகே. பாருங்க, அவருக்கு தெரியும் யுத்தத்தில் என்னவா நடக்கலாம், இருந்தாலும் இவங்க எந்திரிங்க, இவங்களை கொண்டலாம், நைட்டாக கொண்டலாம் அப்படின்னு நினைக்கல. அவங்க வந்து கடைசி வரையும் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால இந்த துவாபரக முறையும் கொஞ்சம் 4 காலில் வந்து 2 கால் இருந்துச்சு. அது 2 கால் என்னது, ட்ரூத்ஃபுல்னஸ். அப்புறம் இன்னொன்று என்னது, ட்ரூத்ஃபுல்னஸ் இருந்தது துவாபரிகத்தில். கிளீன்லினஸ், ட்ரூத்ஃபுல்னஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டெம்பிள் கிளீன்லினஸ். ஓகே. ஸோ இந்த 2 தான் இருந்துச்சு. இப்போ கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 3 காலம் உடைஞ்சிருச்சு. கருணை, தூய்மை, அப்புறம் வந்து இறக்கம், மீட்டிங், கருணை, மெர்சி. ஆமாம்மா, கரெக்ட். மெர்சி, தூய்மை. ஆமாம். ஓ, தபஸ்யா இல்லை, தபஸ்யா. ஓகே. அதுக்கடுத்து ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மை பேசுறது. இந்த 4மே 4 கால் மாட்டுக்கு. ஓகே. கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்குது, கொஞ்சம் ஒட்டி இருக்கு, அவ்வளோதான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரூத்ஃபுல்னஸ்லாம் ரொம்ப கிடையாது. கலியுகத்தோட பிகினிங்கில் கொஞ்சம் ட்ரூத்ஃபுல்னஸ்லாம் இருந்துச்சு. இப்போ போக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரூத்ஃபுல்னஸும் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 4 கால்லையும் 3 கால் போன மாதிரி இன்னொரு காலை கொஞ்சமாக தான் நிற்கிது, அந்த காலம் உடையிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் கலியுகத்தோடைய நேச்சர். ஸோ இது வந்து இந்த 22 தான் படித்தோம் இல்லையாண்ணா. அதனால் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அச்சுதான்னு சொல்லி கூப்பிட்றாரு கிருஷ்ணரை. அர்ஜுனா அச்சுதான் கூப்பிட்றாரு. அச்சுதானா இன்ஃபாலியபிள், வில முடியாதவர்.
தன்னுடைய கடமையை என்னைக்கும் பண்ண தவறியதே இல்லை கிருஷ்ணர். அதனால அச்சுதா அவர் பேர். அச்சுதானா பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு என்றைக்குமே தவறுனதே கிடையாது. பக்தர்கள் தான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருப்பார். அதான் அச்சுதாவன். நம்மளாம் சூத்தானா ஃபேலிபிள். நம்மளாம் இந்த மாயாவுடைய கான்டாக்ட் வந்தால் விழுந்துருவோம். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்தாலும் கிருஷ்ணர் வந்து என்ன ஆக மாட்டார், விழ மாட்டார். அதான் அச்சுதா அவர் பேர். ஓகே, அவர் பேர் அஜான்வாங்க, அச்சுதா, அனந்தா, இதெல்லாம் அவருடைய பேர். ஸோ கிருஷ்ணரை வந்து அர்ஜுனர் வந்து அச்சுதான்னு கூப்பிட்றாரு. இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சாரதியாக வந்திருக்கிறார். சாரதியாக வந்தாலும் அவருடைய நிலைமை வந்து மிகப்பெரியவர் தான். அவர் கிருஷ்ணர் தான். அதான் அச்சுதா. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி. ஸோ யாருமே கிருஷ்ணருக்கு வந்து ஆர்டர் பண்ண முடியாது. கிருஷ்ணருக்கு வந்து நம்ம கிருஷ்ணருக்கு கட்டளையிட முடியாது. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பக்தர்களுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி சாரதியாக வர ஒத்துக்கிறார். அதனால தூய பக்தராகிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். கிருஷ்ணர் என்ன கேட்டாலும் கொடுப்பார். புக்தி, முக்தி, சித்தி, காமி. புக்தினா நல்லா மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், அது வேணும் இது வேணும், நல்லா வீடாக கொடுத்துருங்க, எனக்கு நல்லா வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க, இதுதான் புக்தி. முக்தினா பகவானோட ஒன்றா கலக்கிறது. புக்தி முக்தி, புரிஞ்சுதா? முக்தி பகவானுடைய உருவத்தில் ஒன்றா கலந்து, எனக்கு இந்த உலகம் போதுப்பா, இதை விட்டுட்டு போகிறேன். முக்தி. புக்தி முக்தி. சித்தி, சித்தினா யோக சித்தி. அதாவது இருக்கிற இடம் ரூமெல்லாம் பூட்டி வச்சிடலாம், இருந்தாலும் வெளியே வந்துடுவான். சின்ன ஓட்டை இருந்தாலும் போதும், அதுக்குள்ளேயே வெளியே வந்துடுவான். அப்புறம் ரொம்ப பெரிய ஆளாக முடியும். உயரமாக இருப்பாங்க, பயங்கர ஹைட்டாக இருக்கும். அனுமார் ஆனார் பார்த்தீங்களா, பயங்கர உயரமானார், அது ஒரு சித்தி. ரொம்ப சின்னதாக முடியும், ரொம்ப சின்னதாகி வெளியே வந்துடலாம், அப்படி மாதிரி. அப்புறம் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் சித்தி. சித்தின்னு சொல்லுவாங்கல்ல, சித்து விளையாட்டு, அந்த மாதிரி சித்திகள். ஸோ இந்த மாதிரி புக்தி முக்தி சித்தி. ஓகே, இது மூணையும் தாண்டி தான் பக்தி. ஓகே, பக்தி வந்து இது பக்திக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. புக்தி முக்தி சித்தி இது மூணு சம்மந்தம் கிடையாது. அதனால பக்தியை வந்து கிருஷ்ணர் கொடுக்க மாட்டார். பக்தி தூய பக்தியை கொடுத்தாருன்னா கிருஷ்ணரே என்ன ஆயிடுவாரு, அவருக்கு வந்து சேவை பண்ணக்கூடிய நிலைமைக்கு மீன்ஸ் வந்துடுவார். இப்போ பலி மகாராஜாவுக்கு வந்து சுதலா பிளானட்டுக்கு வந்து பலி மகாராஜ் இங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, வாயில் காப்போனா சேவை பண்ணுறாரு. பலி மகாராஜா வந்து அவரை அடக்க முடியல, எல்லா தேவர்கள்லாம் பயந்துடுறாங்க. அவர் வந்து எல்லா 17 லோகத்துக்கும் ராஜா ஆயிட்டார். அப்போ இந்திரன் வந்து ப்ரே பண்ணி பிரம்மாட்ட சொல்லி வாமனரா கிருஷ்ணர் வர்றார். அப்போ என்ன பண்ணுறார், அவர் 3 அடி நிலம் கேட்குறார் பலி மகாராஜாட்ட. பலி மகாராஜா வந்து ஒத்துக்கிறார். அவருடைய குரு சொல்கிறாரு கொடுக்காத அப்படின்றார் சுக்கராச்சாரியர். ஆனால் பலி மகாராஜா வந்து இல்லை இல்லை, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, எனக்கு சிறு வயதுலேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, விஷ்ணுவுக்கு இதெல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஏன் மாற்றி பேசுகிறீங்க, நான் கேட்க முடியாது உங்கள் பேச்சுன்னு சொல்லிடுவார். இந்த ஒரு காரணத்துக்கு தான் குரு வந்து நிராகரிக்கலாம். குரு எப்போ நிராகரிக்கலாம், குரு வந்து கிருஷ்ணர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா குரு வந்து பொருள் நிகழ்ச்சியில் போயிட்டாருன்னா நிராகரிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பலி மகாராஜா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டார்ல, இல்லை இல்லை வந்திருக்கிறது விஷ்ணுனா நிச்சயமாக நான் வந்து எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், அவர் கேட்டால் கொடுத்துருவேன் அப்படின்வார். ஓகே, சுக்கராச்சாரியர் கொடுக்காதுன்னுவார். அவர் கொடுக்க போகிற அந்த ஆஃபர் பண்ணுவார் இல்லையா, நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தண்ணியை இது பண்ணுவாங்க, தானம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த குவளைன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போய் ஓட்டையை அடைச்சிப்பார். அப்போ ராமன் என்ன பண்ணுவார், ஒரு குச்சியை வச்சு குத்துவார், அதில் ஒரு கண்ணு கூடாயிடும் சுக்கராச்சாரியர். ஓகே, ஸோ வெளியே வந்துடுவா. அப்புறம் தானம் பண்ணுவார், 3 அடி நிலம் தானே தரேன்னு சொல்லிடுவார். அப்போ பலி மகாராஜ் சொல்லுவார், என்னப்பா நீ ரொம்ப ஒன்றும் விவரம் தெரியாதமாக இருக்கிய, நீயே ரொம்ப குள்ளமாக இருக்கிற, உனக்கு 3 அடி என்ன நிலம் அது, நீ கேளு, எனக்கு என்ன வேணாலும் கேளு, எனக்கு 14 லோகம் இருக்குது, ஏகப்பட்ட இடம் இருக்குது, எனக்கு 10 வில்லேஜ் இல்லை ஒரு பிளானட்டே கேளு, நான் தர்றேன், நீ என்ன 3 அடி நிலம் தான் கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ வாமனர் சொல்லுவார், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவர் சொல்லுவார், நீ என்கிட்ட தானம் கேட்ட பிறகு நீ யார்ட்டையும் தானம்னு கேட்கக்கூடாது, அந்த மாதிரி நீ கேளுன்னு சொல்லி பலி மகாராஜ் சொல்றார். ஆனால் இவர் சொல்றாரு, சரி பலி மகாராஜ் தான் வாமனர் சொல்றாரு. வாமனர் சொல்றாரு, இல்லை இல்லை எனக்கு 3 அடி நிலம் போதும், எனக்கு வந்து இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாமனர் சொல்வார். சரி ஓகே, 3 அடி அளப்பார். முதல் அடி என்ன பண்ணுவார்,
கீழே அளப்பார், 2வது அடி மேலே. மேலே அளக்கும் போது என்ன ஆகிடும்? மேலே ஓட்டம் வந்துடும். இது யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ பெருசு, அந்த யூனிவர்ஸில் கவரிங்கை பியர்ஸ் பண்ணிட்டு கவரிங் பியர்ஸ் பண்ணுறது எவ்வளோ யோசிச்சு பாருங்க. நம்ம அன்னைக்கே பார்த்தோம், யூனிவர்ஸோட சைஸ் வந்து கடுகு மாதிரி இருந்ததுன்னா அந்த கவரிங்லாம் பெருசாக இருக்கும். ஒரு கவரிங்கு 10 மடங்கு, யூனிவர்ஸை விட 10 மடங்கு அதிகம் முதல் கவரிங், அதோட 10 மடங்கு. அப்படி பெரிய கவரிங் வந்து தேங்காவில் மட்டை அதிகமாக இருக்கிற மாதிரி கவரிங் அதிகம். ஓகே, தேங்காய் சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி. அதை உடைச்சும் அவருடைய கால் உடைச்சிரும். அது என்ன, அங்கே காரண கடலில் படுத்துக்க விஷ்ணு படுத்துருக்காரு இல்லையா, அந்த கடல் காரண கடல், அங்கே தண்ணி வந்து ஒழுகும். ஒழுகுறதுனா பயங்கர ஃபோர்ஸாக வரும். அதுதான் கங்கை. கங்கை இங்கே மட்டும் ஓடல, கங்கை மேல லோகத்துலேருந்து வருது. ஓகே, இது வந்து அங்கே காரண ஓஷன்லேருந்து வருது. கங்கை அப்படியே அதுக்கே ஒரு தனி டிராவல்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பாத்து இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா, நம்ம ராக்கெட்லாம் விட்டு போகிறோம் இல்லையா, அது ஒரு வழி கிடையாது. அது ஒரு இவங்க சொல்கிறாங்க இப்படி தான் போகணும்னு சொல்லி, அப்படி கிடையாது. மகாபாரதத்தில் வந்து நிறைய வழிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. பீமனை வந்து துரியோதனன் விஷம் கொடுத்து தள்ளி விடுறாரு இல்லையா, எங்கே தள்ளி விடுறாரு? கேஞ்சஸில் தள்ளி விடுறாரு. கங்காவில் விழுந்த பீமன் வந்து எங்கே முழிச்சு பார்க்குறாரு? பாதாள லோகத்து போயிட்டார் இல்லையா, நாகலோகம் கிட்ட போயிட்டார், அங்கே முழிச்சு பார்க்குறாரு. இங்கே நம்மலாம் ட்ரில் பண்ணி இந்த பூமியில் ட்ரில் பண்ணி உள்ளே போய் பாருங்க, ஒன்றும் பார்க்க முடியாது. அந்த பூமி வேற. அந்த பூமி எப்படின்னா, பூமியோட அந்த பூமின்னு சொல்றது என்ன, நிறைய ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் இந்த சின்ன ஒரு எர்த்து பிளானட் சின்னது. ஓகே, இவங்க சொல்றது இந்த பூமிங்கிறது இங்கே இருக்கும், இந்த எர்த்து பிளானட்டோட தள்ளி இருக்கு. அங்கே தான் ட்ரில் பண்ணும். அங்கே தான் சாகர மகாராஜாவுடைய பசங்கள்லாம் ட்ரில் பண்ணி கீழே போய் பார்ப்பாங்க, கபில முனியை மீட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த அசோம் காணுன்னு சொல்லி போவாங்கல்ல, குதிரையை காணுன்னு சொல்லி போவாங்க இல்லையா, அங்கே தான் மீட் பண்ணுவாங்க. ஓகே, அதனால இந்த பாதாள லோகத்தில் சாசினி பாதாளத்தில் யார் இருக்கா? அந்த சாரி அந்த நாகலோகத்தில் யார் இருக்கா? வாசுகி. அவர் இருக்கா வாசுகி. ஓகே, வாசுகி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, பீமனுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறையா அமிர்த். ஆமாம், வாசுகி தானே அந்த பாம்பு பேர். அந்த ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்களா, அவங்க பேர் என்ன? அது பாண்டவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் இல்லையா. அவர் என்ன பண்ணுவார்னா, நான் வந்து இந்த அமிர்தம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. பீமன் குடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவார். திருப்பி வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த எப்படி வந்தாரோ அந்த வழியை கொண்டு போவாங்க. 15 மினிட்ஸ்ல மேலே வந்துடுவாங்க. எங்கேருந்து? பாதாளோகத்திலேருந்து அந்த நாகலோகத்திலேருந்து 15 மினிட்ஸ்ல மேலே வந்துடுவாங்க. ஹஸ்தினாபுரத்துக்கு மேலே வந்துடுவாங்க, தண்ணி வழியாக வந்துடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கு பாகவதத்தில். கபில முனி வந்து பாதாளோகத்தில் இருக்கிறார். இவரை மீட் பண்றதுக்கு குமாரர்கள் மேல் லோகத்திலேருந்து வருவாங்க. அவங்க வந்து இந்த கங்கை நதி மூலமா வருவாங்க. அப்படியே வந்து பாதாளோகத்தை வந்து கபிலரை மீட் பண்ணிட்டு திருப்பி போவாங்க, நதியிலே போவாங்க. ஓகே, அதனால் நம்ம நினைக்கிறது வந்து இந்த காற்றுல ராக்கெட்டை விட்டுட்டு நம்ம மீன்ஸ் அந்த வெற்றிடத்துல ராக்கெட் விட்டுட்டு நம்ம இது ஒரு டெக்னாலஜி தான் நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க நீர்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க, கங்கையில் ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் என்ன புரிஞ்சுக்கலாம், கங்கை வந்து மேலேருந்து கீழே வரையும் போகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்தியாவில் மாத்திரம் கங்கை ஓடலை. இந்த கங்கை வந்து ஏன் புனிதன்னு சொல்கிறாங்கன்னா, கங்கையில் வந்து கங்கை வாட்டரை வந்து நீ அடைச்சி வச்சாலுமே அது கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த கங்கை வந்து காரண ஓஷன், காரண உதய விஷ்ணுவிட்டேருந்து வர ஒரு பாடப்பட்டு வந்த அந்த ஓஷன் இது வந்துடுது. ஓகே, இப்போ 3வது அடி எங்கே வைக்கன்னு கேட்குறார் வாமனர் பலி மகாராஜாட்ட. அப்போ வந்து கிருஷ்ணரே அந்த புத்தியை கொடுக்குறார் பலி மகாராஜா, என் தலையில் வைங்கன்னு சொல்லி பலி மகாராஜ் சொல்கிறார். அவர் தலையில் வச்சா என்ன ஆகும், அந்த வெயிட்டு அவ்வளோதான். பலி மகாராஜ் என்ன பண்ணிடுறாரு, சுத்தலா பிளானட்டுக்கு போயிடுறார், கீழே போயிடுறார், அவர் வெயிட் தாங்காமல். அப்போ வந்து பலி மகாராஜ் சொல்கிறார், நீ என் பக்தன், அதனால உனக்கு நான் வந்து வாயிற் காப்பான நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி உனக்கு இந்திர பதவி கிடைக்கும். இது இந்த சுதல பிளானட் வந்து இந்திரலோகத்தை விட ரொம்ப சொர்க்கமான நல்லா இருக்கும், செல்வங்கள் நிறையா இருக்கும். இங்கே நீ அனுபவிச்சுட்டு திருப்பி இந்திர பதவி அடிச்சுட்டு அதுக்கடுத்து நீ வந்து என்ன பண்ணலாம், என்கிட்ட வரலான்னு சொல்வார். ராவணன் வந்து யுத்தம் நடக்கும்போது பலி மகாராஜன் வந்து மீட் பண்ணுவார். இது ராமாயணம் யுத்தம் நடக்கும் இல்லையா, ராமாயணத்தில் யுத்தம் வரும் இல்லையா, அப்போ வந்து ராமன் வந்து தோத்துட்டே வருவார். அப்போ வந்து பலி மகாராஜா மீட் பண்ணி நம்ம ஏதாவது சப்போர்ட் கேட்கலான்னு சொல்லி கீழே வருவார். கீழே வரும்போது அப்போ பலி மகாராஜா வந்து ராமன் சொல்வார், இங்கே வா, தூரமாக பார் தெரியுதுல டைமண்ட் இது இருக்கு பாரு, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்வார். பெரிய மலையாக இருக்கும், டைமண்டாக இருக்கும், பார்த்தா நிறைய அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டைமண்டில், ரத்தனம்லாம் இருக்குது, அப்படி இருக்கு. ஐயோ இது நம்ம தூக்கிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் ராவணன் ட்ரை பண்ணுறான். கைலாய மலையே தூக்கியிருக்காங்களா ராவணன்,
அதனால இந்த மலையை தூக்கிடலான்னு சொல்லி தூக்க ட்ரை பண்ணோம். வந்த வேலை என்ன, அதை மறந்துட்டான். இந்த நகையெல்லாம் பார்த்தோன்னா ஆசை வந்துடுச்சு, தூக்க முடியல. உடனே பலி மகாராஜ் பின்னால் வா பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப தூரம் பின்னால் கூட்டு போகிறார். எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ஒரு காதில் போட்டுற குண்டலம் மாதிரி இருக்கு அப்படின்றார். ஒரு குண்டலம் மாதிரி இருக்குங்க இந்த மலை அப்படின்னு சொன்னார். தெரியுதுல்ல அவனுக்கு குண்டலம் மாதிரி தெரியுதுல்ல, அது குண்டலம் தான் அப்படின்பார். இது என்ன குண்டலம்னா, நீ போன பிறவியில ஹிரண்யாக்ஷா இருந்தப்ப நீ கிருஷ்ணனோட சண்டை போட்ட. அப்ப கிருஷ்ணர் வராக தேவரா வந்தாரு. அவர் ஒரே ஒரு அறை உனக்கு கண்ணத்துல விட்டாரு. அந்த விட்ட அறையில உனக்கு அந்த குண்டலம் கீழே விழுந்துருச்சு. அந்த குண்டலம் தான் இது, நீ போட்டிருந்தல காதுல அந்த குண்டலம் கீழே விழுந்துருச்சு. அவ்வளோ சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இதுவரைக்கும் கூட அவங்க அறிவு வரல. அதே கிருஷ்ணர் தான், அதே வராக தேவர் தான் இப்ப ராமரா வந்திருக்காரு. விட்டுருன்னு சொல்லாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. ஹிரண்யாக்ஷனா இருக்கும்போது வராக தேவர் வருவார். ஆமா, வராகர் பிரம்மாவுடைய நாசிலேருந்து வருவாரு. பிரம்மாவுடைய நாசிலேருந்து வர்றதுக்கு ஒரு காரணம். ஓகே, சின்னதா இருப்பாரு, அப்புறம் பயங்கர பெருசாயிடுவார். அப்ப பிரம்மா காலில் விழுந்து கும்பிடுவார். நீங்க பகவான் தான் சொல்லி கும்பிடுவார். ஸோ அந்த வராக தேவர் ஹிரண்யாக்ஷன் ஒரே ஒரு அடி அடிச்சோன்னா அவர் இறந்துடுவார். அவ்வளோதான். அப்போ அந்த குண்டலம் இருக்கு இல்லையா, அது இங்கே விழுந்துடும், சுதல லோகத்தில் விழுந்துடும். எதுக்காக சொல்றேன்னா, கிருஷ்ணர் பலி மகாராஜாக்கு சேவனா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் இல்லையா. ஏன் ஒத்துக்கிட்டாரு? பலி மகாராஜா ஒரு தூய பக்தன், அதனால ஒத்துக்கிட்டார். அதனால கிருஷ்ணர் புக்தி முக்தி சித்தி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. சில பேர் சித்திலாம் ஐயோ பெரிய சித்தருங்க அவர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ நம்ம மாடம்பாக்கம் சிவன் கோயில் பார்த்து நிறைய சித்தர்லாம் இருக்காங்க இல்லையா. இவங்கெல்லாம் இப்போ உள்ள சித்து பண்ணி சித்தர்லாம் இருக்காங்க. ஆனால் சித்த லோகம்னு ஒன்று இருக்கு. அங்கே சின்ன குழந்தையே சித்தனா இருப்பான். சின்ன குழந்தையே பறக்க முடியும், எல்லா சித்து வேலையும் பண்ணுவாங்க. சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை. ஓகே, இங்கே சித்தரா இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க. திருவண்ணாமலை கோயில் பண்ணால் ரொம்ப நாளாக பயிற்சி பண்ணி சித்தராக மாறுறாங்க. அதே மாதிரி மாடம்பாக்கம் கோயிலில் நிறைய சித்தர்கள்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு சமாதி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பயிற்சி பண்ணி வர்றாங்க. ஆனால் சித்த லோகத்தில் பர்த்லேருந்து சித்தியாக இருப்பான். ஆனால் சித்து பெருசு கிடையாது. புக்தி முக்தி சித்தி காமி இது வேண்டாம், இது நமக்கு பக்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, ஸோ அர்ஜுனா சொல்லிட்டாரு. அர்ஜுனா அந்த ரெண்டு ஆபிக்கு நடுவில் நிப்பாட்டுங்க ரதத்தான்னு சொல்றாரு. இப்போ 23 அடுத்தது போகலாம். சந்தோஷ்புரம் படிக்க நீங்க 23. யோட்சமானான் அபேக்ஷஹம். சந்தோஷ் பிரபு மீட்ல இருக்கீங்க இல்லையா? சரி ப்ரோ, சோதிதா மகாராஜ் படிங்க ப்ரோ. யோத்சமானாம் அவேக்ஷஹம் யாயேதே அத்ர சமாகதஹ சமாகதஹ தாத்ராஷ்ட்ரஸ்ய துர்புத்தே யுத்தே பிரிய சிகித்சவஹ படிங்க ப்ரோ. Translation. Let me see those who have come here to fight, wishing to please the evil-minded son of Dhritarashtra. திருதராஷ்டிரம் வலிவிக்கிற மாதிரி யார் வந்திருக்காங்க இந்த சண்டை போடுறதுக்கு? ஏன்னா சண்டை போடுறதுனாலே அந்த காலத்து தர்மத்தை தான் சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கொள்கைக்காக யார் சண்டை போட வந்திருக்காங்கன்னு அர்ஜுனன் பார்க்க விரும்பினார். அடுத்தது போகலாம். 24 ஸ்வேதா மாதாஜி. சஞ்சயவாச ஏவம் யுக்தோ ரிஷிகேஷோ குடாகேஷேன பாரதா சேனயோருபயோர்மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். படிங்க மாதாஜி. சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். கிருஷ்ணர் என்ன பண்றாரு? போய் நடுவில் நிப்பாட்டார், சேனைகள் நிப்பாட்டார். இதில் பார்த்தீங்கன்னா குடாகேசாங்கிறது பாருங்க ரொம்ப ஒரு இது முக்கியமான வேர்டு. ஏன்னா அர்ஜுனன் உறக்கத்தை வென்றவர். சிறு வயதிலே பயிற்சி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியர் ஒரு வட்டம் பொழுது சாஞ்சிரும்.
அப்போ என்ன பண்ணுவார், பயிற்சியை நிப்பாட்டிலாம் அர்ஜுனர் சொல்வார், இல்லை நீ கண்டிப்பாக பண்ணுன்னு சொல்வார். அர்ஜுனர் எப்படி யோசிப்பார், எப்படி நம்ம இருட்டாயிடுச்சு எப்படி பயிற்சி பண்ண முடியும்னு சொல்லி யோசிப்பார். அப்போ வந்து அவருக்கு கிளிக் ஆகும், நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், திடீர்னு கரண்ட் போச்சா என்ன ஆகும், நம்ம சாப்பிட்றத நிப்பாட்டிடுவோமா, கை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா. ஓகே, அந்த மாதிரி நிச்சயமாக நம்ம இருட்டிலையும் நம்ம பண்ண முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து என்ன பண்ணுவார், இருட்டிலே பயிற்சி பண்ணுவார், அவர் தூங்க மாட்டார். ஓகே, அதே மாதிரி குடாகேசன் என்னத்தனா தூக்கத்தை வென்றவர், அறியாமையை வென்றவர்னு அர்த்தம். ஓகே, குடாகேசன். அதனால் அப்போ அறியாமை வென்றவருக்கு எதுக்கு பகவத்கீதை சொல்லணும்? அப்போ அர்ஜுனரை வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணி கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்ல வச்சிருக்கிறார். அதே மாதிரி அர்ஜுனனுடைய பேரன் பரீட்சித் மகாராஜாவை ஒரு கருவியாக வச்சு பாவனம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நான் புரிஞ்சுக்கணும். ஐயோ பரீட்சித் மகாராஜா வந்து மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாரு, ஒரு முனிவர் மேலே செத்த பாம்பை போட்டு விட்டாரு, அர்ஜுனர் முட்டாளாயிட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இவங்களை ஒரு கருவியாக யூஸ் பண்ணி பகவான் என்ன பண்ணாரு, மிகப்பெரிய நூல்கள் 2 கொடுத்துருக்காரு, பகவத்கீதையும் பாகவனம். அறியாமையும் தூக்கத்தையும் வென்றவர் அர்ஜுனர். அவர் மிகப்பெரிய ஒரு பக்தர், கிருஷ்ணரை ஒரு நொடி கூட மறக்க மாட்டான். கிருஷ்ணரை யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது, ஜனயதி ஆசு வைராக்கியம் 2 வந்துடும், ஞானமும் வந்துடும் வைராக்கியம் வந்துடும், 2 வந்துடும். அப்போ வந்து கிருஷ்ணரை மறக்கவே ஒரு க்ஷணம் மறக்காத ஒரு பக்தருக்கு எப்படி அறியாமை இருக்கும்? அறியாமையே கிடையாது அர்ஜுனர். அர்ஜுனர் வந்து ஒரு வட்டம் நாரதர் கேட்பார், அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரே பெட்டில் படுத்திருப்பாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், பெட்டோட விளிம்பில் படுத்திருப்பார். அர்ஜுனர் அப்படி கை 2ஐயும் இப்படி பட்டுட்டு காலை 2ஐயும் அப்படி ஆண் போட்டு படுத்திருப்பார். ஓகே, இப்படி விரிச்சு படுத்திருப்பார் அர்ஜுனர். அவருடைய ஒரு கால் எங்கே இருக்கும், கிருஷ்ணனுடைய மார்பில் இருக்கும். யார் மாதாஜி? சரி, கிருஷ்ணனுடைய மார்பில் இருக்கும். ஓகே, கிருஷ்ணனுடைய மார்பில் இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, நாரதர் வந்து பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் அவருக்கு ஒரு மனசுல சந்தேகம் வந்துடும், சே பக்தர்னா எவ்வளோலாம் பண்ணலாம், ஆனால் ஒரே பெட்டில் படுக்கலாம், ஓகே அதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் என்ன பண்ணுறாரு, காலை வந்து கிருஷ்ணனுடைய மார்பில் போட்டிருக்காரு, இது எப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், நீ வந்து ஒன்றும் இல்லை, நீ போய் என்ன பண்ண, அர்ஜுனனுடைய மூக்கில் வந்து காலை வை. அப்புறம் அர்ஜுனன் ஒரு போர்ஸ் தானே, முடி எப்படி வருது, போர்ஸ் தொலைவில் இருந்தானே வருது, எல்லாத்துலேயும் காதை வச்சுப்பாருன்னு சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அடுத்து தூக்கும்போது போகிறார். போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய மூக்கில் வந்து காதை வைக்கிறார். வச்சா என்ன கேட்குது, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கேட்குது. அவரோட உடம்புல எல்லாத்தையும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கேட்குது. உடனே நாரதர் புரிஞ்சுச்சாடா, மிகப்பெரிய வைஷ்ணவராக பண்ணலாம் இருந்தேன், போச்சோ வேணாம் அர்ஜுனர் வைக்கலாம் காலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. ஏன்னா அவர் அர்ஜுன் அவ்வளோ ஒரு பக்தன். நம்மளே பக்தி ப்ராக்டிஸ் பண்ண யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நல்லா ஃபேஸ்லாம் இப்படி இருந்திருக்கு, ஃபேஸ் இப்போ எப்படி இருக்கு பாருங்க, அப்படி தெளிவாக இருக்கும், பார்த்தோன்னே தெரியும், ஓ இப்போ சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, 10 ரவுண்டு 13 ரவுண்டு பண்ணும்போதே நமக்கு நல்ல தேஜஸ் வருது. 16 மாலைகள் 20 மாலைகள் பண்ணான்னு வச்சுக்கோங்க, 12 வருடங்கள் பண்ணனாங்கன்னா அவங்க வாயிலேருந்து வரதெல்லாம் வேதம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, பொய்யே வராது அவங்க வாயிலேருந்து, அந்த மாதிரி ஒரு பவர் வந்துருமா. பகவானுடைய நாமத்தை எப்பயுமே சொல்லக்கூடிய அர்ஜுனருக்கு எப்படி அறியாமை வரும்? அவர் முழுவதும் அறிவு நிறைந்தவர் தான். ஓகே, அதான் குடாகேஷன் அவர். ஓகே, அந்த மாதிரி அர்ஜுனரை ஒரு முட்டாள் மாதிரி ஒரு நிலைமை கொண்டு அவர் என்ன பண்றாரு, அந்த நிலைமை கொண்டு பகவான் பகவத்கீதை சொல்லித்தராரு நமக்கு. அதுதான் நான் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ரிஷிகேஷா அப்படின்னா டைரக்டர் ஆஃப் த சென்சஸ் அண்ட் மைண்ட் ஆஃப் எவ்ரி லிங்க், எல்லாருடைய உயிரினங்களுடைய புலன்களுக்கும் மனதுக்கும் வந்து வழிகாட்டுதல் வந்து கிருஷ்ணர் தான். அதில் நம்ம புலன்களை வந்து ரிஷிகேஷருக்கு திருப்திக்கு ஈடுபடுத்தினோம்னா அதுதான் பக்தி. அப்போ வந்து புலன்கள் அமைதியாகிடும். அப்படி இல்லாமல் புலன்களை நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஈடுபடுத்தணும்னா அதனால நம்ம திருப்தி வரவே வராது. நல்லா யோசிச்சு பாருங்க, டிவி பார்க்கும்போது குழந்தைங்க என்ன சொல்லும், 10 minutes அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. 10 minutes முடிச்சிடும். அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ண தோணுமா, இல்லை இன்னும் 10 minutes 10 minutes 10 minutes 10 minutes 10 minutes முடிவே கிடையாது. விளையாடும் அதே மாதிரி தான், விளையாண்டுட்டே இருப்பாங்க. நோ 10 minutes இட் வில் நெவர் கம். ஓகே, அதனால் பகவானுடைய இதில் ஈடுபடுத்துறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், புலன்கள் வந்து திருப்தி ஆகிடும்.
இப்போ அடுத்தது போகலாம். 25. அருணாச்சலபுரம் நீங்க படிங்க. 75. பீஷ்மா துரோணா பிரமுகதः. படிங்க ப்ரோ. இல்ல மியூட்ல இருக்கீங்க. மியூட் எடுத்துங்க. 25. பீஷ்மா துரோணா பிரமுகதः. सर्वेषां शामहिक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेदान् गुरूनिति. அர்த்தம் படிங்க பிரபு. டிரான்ஸ்லேட் படிங்க. பீஷ்மர், துரோணர் மற்றும் உலக தலைவர் முன்னிலையில் பார்த்தா கூடியிருக்கும் குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். ஸோ எல்லாம் இருக்காங்க. எல்லா மொழியும் என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? பார்த்தா இங்க பாருன்னு சொல்றாரு. பிரித்தா அவன் மகனே. குந்திக்கு இன்னொரு பேர் பிரித்தா. ஓகே, குந்தியா பிரித்தா அவருடைய பையனே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ரிலேட்டிவ்ஸ் இந்த துவாபரகத்தில் வரும்போது. ஓகே, ஸோ வசுதேவர் குந்தி எல்லாம் அப்படின்னா பிரதர் சிஸ்டர்ஸ். அதனால அத்தை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவாரு. அதனால பிரித்தாவின் மகனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கிருஷ்ணனுக்கு தெரியும் அர்ஜுனன் இந்த மாதிரி குழம்புவாருன்னு சொல்லி. அதனாலதான் அர்ஜுனன் கேட்கிறார், பாத்தியா சண்டை போட போற இவங்க கூட தான் அப்படின்றாரு கிருஷ்ணன். ஓகே, ஜோக்கா சொல்றாரு கிருஷ்ணன். ஓகே, இப்போ அடுத்து 26 போலாம். சத்யநாராயணபுரம் ரெடி ஆயிட்டீங்களா? 26. ஹரே கிருஷ்ணா பிரபு. கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, நான் படிக்கிறேன். தத்ரா பஷ்யசிதான் பார்த்தா பித்ரோன்னத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலாம் பிராத்ரோன் पुत्रान् पौत्रान् सहिंस्तता स्वश्रान् सुकृदश्चैव सेनयोरुभयोरपि. ஓகே பிரபு, அர்த்தம் படிங்க பிரபு. கொஞ்சம் கத்தி படிங்க. போர்க்களத்தில் இருவருக்கு சேனைகளின் நடுவே நின்றபடி தந்தைமார்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியர்கள், மாமன்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார்கள் மற்றும் பல பல நலம் விருந்துகளும் கூடியிருந்ததை பார்க்க முடிந்தது. பாருங்க இந்த ஃபைட் எப்படிங்க பண்ண முடியும்? நம்ம தெரியாமட்ட சண்டை போட்டு வந்துடலாம். எல்லாம் ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி தந்தைமார்கள், அப்புறம் தாத்தாமார்கள், குருக்கள், மாமா, பிரதர்ஸ், இந்த மாதிரி பசங்க, பேர பிள்ளைங்க, இது எல்லாம் இருக்கும்போது எப்படி இது பண்ண முடியும்? பாருங்க, பேர பிள்ளைலாம் இருக்கு பாருங்க. தாத்தாவும் இருக்காங்களா, பேர பிள்ளையும் இருக்காங்களா, அவங்க எல்லாம் சண்டைக்கு வந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ ஃபிட்டாக இருக்கு உடம்பு. அப்போ இவரே ஒரு தாத்தா தான் அர்ஜுனரே. அவருக்கு பேர பிள்ளை இருக்கான், அவருக்கு தாத்தா இருக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ ஃபிட்டாக இருப்பார். ஸோ அதனால் அந்த காலத்தில் நிறைய நடப்பாங்க, நிறைய நல்ல எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட அவங்களுக்கு நல்ல டெக்னாலஜிலாம் இருந்திருக்கு. நம்ம சித்தரிக்கிற மாதிரி இதெல்லாம் பொய். ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, குரங்கு, நம்ம முன்னோர்கள்லாம் குரங்கா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அறிவே கிடையாது, அவங்களுக்கு படிக்க கூட தெரியாது. எல்லாம் உடனே முன்னோர்கள் காட்டுற என்ன பண்ணுவாங்க, இந்த காட்டு வாசிகள்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு மாடி பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வர மாதிரி காட்டுவாங்க. இது என்ன முன்னோர்கள்லாம்? என்ன நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப அறிவாளியெல்லாம் இருந்துருக்காங்க பாருங்க. அவங்களுடைய தாத்தாவும் போரில் இருக்காரு, அவங்க பேர குழந்தைங்களையும் போரில் இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஃபிட்டாக இருந்திருப்பாங்க உடல்லாம். நான் இத்தனைக்கு நம்மளோட நல்லா சாப்பிடக்கூடிய ஆளுங்க. நம்ம இப்போ டயட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அப்படி கிடையாது. அப்போ பிரசாதமத்தில் சாப்பிட்டு திடகாத்திரமாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சோமதத்தா, பீஷ்மா, இவங்கெல்லாம் பெரிய போர்கள். அவங்களோட உடல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழியாது. சல்யா, சகுனி, இவங்கெல்லாம் மாமா.
கிருபாச்சாரியா, துரோணாச்சாரியா இவங்கெல்லாம் ஆச்சாரியர்கள். லக்ஷ்மணா இவங்கெல்லாம் பசங்க. லக்ஷ்மணா துரியோனோட பையன். அஸ்வத்தாமா இவங்கெல்லாம் நண்பர்கள். கிருத்தவர்மா இவரெல்லாம் வந்து வெல்விஷர்ஸ், ஆச்சாரியா. இவரும் ஆச்சாரியா கிருத்தவர்மா. கிருபாச்சாரியா இல்லை, கிருத்தவர்மா வர. கிருத்தவர்மா வந்து வெல்விஷர்ஸ், கரெக்ட். சாத்திகி கிருத்தவர்மாலாம். கிருபாச்சாரியார் தான் ஆச்சாரியார். கிருபாச்சாரியார் வந்து கிருப்பியோடைய பிரதர் இல்லையா, கிருபாச்சாரியார். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஓகே, போர்க்களத்தில் இருக்காங்க. இப்போ 27 படிக்கலாம். ஸ்வீனா மாதாஜி கொஞ்சம் பக்கத்தில் இருந்து படிங்க. ஸ்வீனா மாதாஜி படிக்க முடியுமா அவங்களால? 27. ஓகே மாதாஜி, கொஞ்சம் பக்கத்தில் படிங்க. தான் சமீக்ஷா கௌந்தேயா சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயாவிஸ்தோ விஷிதன் இதம் அப்ரவே. படிங்க மாதாஜி, அர்த்தம் படிங்க. மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் பிரதிகளையும் பார்வையிட்ட போது தனிமையில் கொண்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அர்ஜுனுக்கு வந்து அவங்க பார்த்து இறக்கம் வந்துடுச்சு. ஓகே, ஏன்னா இவங்க எல்லாம் இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு இறக்கம் வந்துடுச்சு. ஓகே, நீங்க பாருங்க, அர்ஜுனா தான் நீ பேசுவார் அடுத்ததுலேருந்து. ஓகே, இப்போ பாருங்க அர்ஜுன வாசம். ஆசியை படிக்க முடியுமா? அர்ஜுன வாசா திருஷ்டுவேமம் ஸ்வஜனம், இல்லை சாரி, ஸ்வஜனம் கிருஷ்ணா வரும் இல்லையா. திருஷ்டுவேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யூட்சும் சமுபஸ்திதம் சிதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. சதா அர்த்தப்படி ஹாசினி. Arjuna said, "My dear Krishna, seeing my friends and relatives present before me in such a fighting spirit, I feel the limbs of my body quivering and my mouth is drying out." பாருங்க, இங்க பாருங்களேன், இந்த மாதிரி அவருக்கு அந்த யுத்தத்துல பார்த்தோன்னே அவருக்கு என்ன ஆகுது, அவருக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்லாம் வருது. என்னது, அவருடைய உடல்லாம் நடுங்குது. இது இன்னொருத்தருக்கு வரும். யாருக்கு? தூய பக்தருக்கு இந்த மாதிரி வரும். உடல்லாம் ஆடும், ட்ரம்பிள் ஆகும். ஒருட்ட பிரபுபாதர் வந்து ஜெயராதா படிக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஜெய ராதா மாதவ் பாடல் ஃபர்ஸ்ட் டைம் இஸ்கான்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இப்போ நான் படிக்கிறோம்ல, எவ்ரி டைம் கிளாஸ் பண்ணல, சாட்டர்டே கிளாஸ் பண்ணல, ஜெய ராதா மாதவா குஞ்சா பிஹார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரபுபாதர் பாடுறாரு. அதை பாடும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சான், அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே போயிட்டு அப்படி தொண்டையெல்லாம் அடைச்சிருச்சு, கண்ணிலேருந்து தண்ணி வருது, உடல்லாம் அப்படி நடுங்குது, அப்படி நடுங்குது. ஒரு 5 நிமிஷம் எதுவும் பேசவே இல்லை, எல்லாம் அப்படியே அமைதி. ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் அமைதியா எல்லாருக்கும் தெரியுது, அந்த ஆர்மிய உணர்வு தெரியுது எல்லாருக்கும். அப்படியே பார்க்குறாங்க எல்லாரும். பிரபாதர் அந்த பிருந்தாவனோட இதுக்கு போயிட்டார். ஓகே, ஜெயராத், அது அர்த்தம் சொல்றாரு. ராதா மாதவா யாரு? கிருஷ்ணர் தான் குறிக்குது. இந்த பிருந்தாவன வாசிகளோட தலைவன், யசோதாவுடைய பையன், அந்த பிருந்தாவன வாசிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. பிருந்தாவன வாசிகளும் கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரக்கர்களை வந்து யார் வந்தாலும் அவங்கள அழிச்சிருவாரு. யமுனா வந்து நிறைய பாஸ்டியம் பண்ணுவார். இந்த மாதிரி அவர் அர்த்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பாடல் பாடணும்னு அவர் என்ன போயிட்டாரு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ அர்ஜுன் என்ன ஆயிடுச்சுன்னா, பயத்தில் என்ன ஆயிடுச்சு, அவருடைய அந்த ஒரு பதட்டம், உறவினர்களை கொல்ல போறோன்ற பதட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய உடல் நடுங்குது, அவருடைய நாக்கு வறண்டுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் வந்து ஒரு ரொம்ப தூய்மையான பக்தன் அப்படிங்கிறது குறிக்குது. ஏன்னா பக்தனாக என்ன ஆயிடும்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். ஓகே, சண்டை போடணும் அப்படின்றது போயிடும், விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு தோணும். அர்ஜுனனுடைய பார்த்தீங்கன்னா துரியோதனன் பண்ண கொடுமைகள்லாம் ரொம்ப அதிகம். இவ்வளோ பண்ணியுமே அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, விட்டு கொடுத்துடலாம், போட்டு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறார். ஓகே, இந்த மாதிரி சொத்து சண்டையெல்லாம் வரும் இல்லையா, அப்போ என்ன பண்ணிடணும், பக்தர்கள்லாம் அதில் போய் இது எனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. கிருஷ்ணர் அனுபவிச்சானா எல்லாம் கிடைச்சிடும், இல்லைன்னா விட்டுடணும், அவ்வளோதான், போட்டுன்னு விட்டுறணும். ஓகே, நம்மளும் அதில் ஒன்றா போய் சண்டை போட்டு வாங்கணும் கிடையாது. ஓகே, அதுவே கிடைச்சதுன்னா அதையே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, இல்லை நான் தொட மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுடைய பாலிசி என்ன, எதெல்லாம் நமக்கு வருதோ அதெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திகிட்டே இருக்கணும். இந்த உடலை விட முன்னால கிருஷ்ணனுடைய கதி அடைஞ்சிடணும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம மனது, செயல், சொற்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், நம்ம கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கிறோம்.
காயேன மனசா புத்தேந்திர. யாருக்கா தெரியுமா ஸ்லோகம்? தெரியுமா? காயேன மனசா வாசா புத்தேந்திரியா. காலில் வருது, இப்போ வர மாட்டேங்குது. சாந்தி ஆசக்தி காயேன மனசா மனசேந்திரா புத்தியா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணி சமர்ப்பயாமி. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஓகே, காயம், உடல், மனசு, இந்திரியா, புலன்கள், இது எல்லாத்தையும் நாராயணனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அதுதான் நம்ம வைஷ்ணவர்கள் எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கணும். ஓகே, எல்லாத்தையும் எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. அதை ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கல்ல, ஐயோ அப்படி இருந்தால் இப்போ சத்யநாராயண பிரபு கேட்டார், இந்த மாதிரி குழந்தைக்கு ஃபீஸ் பண்ணுறதுலாம் எப்படி? அதையுமே கிருஷ்ணருக்கு தான் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம். நம்ம எந்த செயல் பண்ணாலும் காலைல எந்திரிச்ச உடனே தேஷாம் மமம் சமுத்தாத்த மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நாச்சிராத் பார்த்தா மையாமி சேஷாம். இதை மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிடுங்க எல்லா செயல்லையும். பையனுக்கு ஃபீஸ் பே பண்ணால் கிருஷ்ணார்ப்பணம், ஏதாவது ஒரு செயல் சேர்ந்தமா கிருஷ்ணார்ப்பணம், அவ்வளோதான். இப்படி நம்ம எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடணும். ஓகே, நம்ம இந்த உலகத்தில் திருப்பி நம்ம தூய்மையான பிரம்மச்சாரியா இனி மாற முடியுமா? நம்மளோட ஏஜ் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணோம்னா இந்த வர்ண ஆசிரமத்துக்கு மேலே போயிடலாம். இந்த பிராமணா சத்திரியா வைசியா சூத்ராக்கு மேலே போய் பிரம்மச்சாரி கிரகஸ்தா வனப்பிரசா சன்னியாசிக்கு மேலே ஒரு வைஷ்ணவர் போயிடுறாரு. ஓகே, அதனால நம்ம கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பண்ணுறோம், எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுறோம். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பயங்கரமாக சண்டை போட ரெடியாக இருக்கிறதுனால அர்ஜுனுடைய உடல் நடுங்குது, அவருடைய வாய் வறண்டு போயிடுச்சு. இது ஒரு ரொம்ப சாஃப்டான பர்சனுடைய நேச்சர் குறிக்குது, ரொம்ப மென்மையான ஒரு மனிதனுடைய இயற்கையை குறிக்குது. ஸோ இப்படி சண்டை போட ரெடியாக இருக்காங்க, எல்லாம் இறக்கிறது ரெடியாக இருக்காங்களே, பார்த்தீங்கன்னா வீரர்கள்லேருந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு சிம்டம் யாருக்கு வரும்னா, பாகவத்தில் சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகம், இந்த எண்ணில் கொடுத்துருக்கு பாருங்க. 5வது கண்டம் 18வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. யஷ்யாதி பக்திர் பகவத் கிஞ்சனா சர்வை குணைஸ்தத்ர சமாசதே சூரஹ ஹராபக்தஸ்ய குடோ மகத்குணா மனோரதேனா சதி தாவதோ மகிஹி. யார் ஒருத்தர் பக்தனாக இருக்காரோ அவருக்கு எல்லா விதமான நல்ல குணங்களும் வந்துடும். தேவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் இவர்கிட்ட வந்துருமா. ஆனா யார் ஒருத்தர் பக்தரா இல்லையோ அவருக்கு நல்ல குணம் வராது. ஏன்னா அவர் மன கற்பனையிலே இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பௌதிக நேச்சருடைய பின்னால போயிருவாரு. அதனால அவருக்கு நல்ல குணம் கிடையாதுன்னு சொல்லி பாகவதா சொல்றாங்க. ஓகே, இப்ப அருணாச்சலம் நீங்க படிக்க முடியுமா? அது 29 நான் படிக்கிறேன். वेपतुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते गाण्डीवं शंसते हस्ता त्वच्चैव परिदह्यते. படிங்க பிரபு, அர்த்தம் படிங்க. என் உடல் முழுவதும் நடுங்குகின்றது, மயிர் கூச்செறிகிறது, என் வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகின்றது, தோல் எரிகின்றது. இதே மாதிரி சிம்டம் ஒரு தூய பக்தருக்கு வரும். ஓகே, இது சத்யநாராயண மகாபிரபு ஜெகநாதரை பார்க்கும்போது அவர் என்ன, அவருக்கு மயிர்லாம் பூச்சி எப்படி ஹேர்லாம் ஸ்டாண்டிங் அண்ட் எண்ட் நிற்கும். ஓகே, அவருடைய உணர்வெல்லாம் இழந்துடுவார், மயங்கி விழுந்துடுவார். இதே மாதிரி தான் இவருக்கு வருது. இவர் பயத்தினால என்ன பண்ணுறாரு, இவருடைய காண்டியம் கீழே விழுந்துருது, அவருடைய ஸ்கின் அந்த தோல்லாம் எரியுது. இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, வருத்தப்படுறாரு. சாதாரண பர்பட் பண்ணிங்க. பாத்தீங்களா, மிகப்பெரிய ஒரு ஆன்மீக இன்பம் வரும்போது இந்த மாதிரி வரும். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பௌதிகத்துல துன்பம் வரும்போது இந்த மாதிரி வரும். ஓகே, நம்ம பார்த்துக்கணும் நமக்கு எதுனால இந்த மாதிரி வருதுங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்தவொடனே நமக்கு எல்லாம் பக்தி வந்துருச்சுன்னு கன்க்ளூட் பண்ண முடியாது. வர்றது தூய பக்தருக்கு வரும், மெட்டீரியலிஸ்டுக்கு வரும். படிங்க சார், படி.
Arjuna's symptoms in this situation are out of material fear, namely loss of life. This is the evidence for another symptom also. He became so impatient that his famous book Gandiva was slipping from his hand, and because his heart was burning within him, he was feeling a burning sensation of the skin. All this due to the material conception of life. அதான் அவருடைய இதயமே எரியறதுனால அவருடைய தோலும் எரியற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌதிகத்தில் உள்ள ஒரு பௌதிக வாழ்க்கையில் உள்ள ஒரு சிம்டம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதனால தான் யாரெல்லாம் இந்த பௌதிகத்தில் இருக்காங்களோ அவங்களாம் பதட்டமாகவே இருப்பாங்க. மிகப்பெரிய சேரிட்டி பார்த்தீங்க, தானம் வந்து எது மிகப்பெரிய தானம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணலாம், அனாதை இல்லத்துக்கு போய் சோறு போடலாம். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு பர்த்டேங்க இன்னைக்கு, நான் அவங்களுக்குலாம் சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி சோறு போடலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். அந்த குழந்தைங்களாம் ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி ட்ரெஸ். சில பேர் என்ன பண்ணாங்க, இல்லை இதோட பெட்டர் வந்து கல்வி தானம் பண்ணுறது தான். அந்த குழந்தைங்கள அம்மா அப்பா இல்லை, அவங்களுக்கு கல்வி வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் தானம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான தானங்கள் இருக்குது. இது தானங்கள்லாம் வந்து நல்லது தான், இல்லைன்னு சொல்லல, நல்ல விஷயந்தான் இதெல்லாம். ஆனால் இருக்கிறதுலே மிகப்பெரிய தானம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பதட்டத்தை குறைக்கிறது தான் மிகப்பெரிய தானம். ஓகே, இந்த பௌதிக லோகத்தில் வந்து ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாருக்குமே பதட்டங்கள் நிறைய இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த பௌதிகம் எப்படியா பதம் எத்துவதாம், ஒரு ஸ்டெப்லேயும் டேஞ்சர் தான் இருக்குது. நமக்கு எப்போ வந்து இந்த மாதிரி பதட்டம் இல்லாத நிலை வருதுன்னு சொல்லுங்கள்? அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக குழந்தை பிறந்ததுன்னா உனக்கே நல்லாயிடுமா? இல்லை, அதில் என்னென்ன குற்றங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது பிற்காலத்தில். அதனால் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னா அவங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுமா? இல்லை, அதுக்கப்புறம் நிறைய விளைவுகள் அதில் வருது. டைவர்ஸ் ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால் பதட்டங்கள் நிறைந்தது அந்த உலகம். அந்த மாதிரி பதட்டங்கள் நிறைந்த உலகத்தை கடக்கிறதுக்கு வந்து ஒரு சரியான போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல இது ஒரு கடல் தான் இல்லையா, இதை கடக்கிறதுக்கு ஒரு சரியான போட்டு வேணும். இல்லை, அந்த போட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சரிய அனுவரணம், இந்த ஹரிநாமத்தை சொல்கிறது தான் சரியான போட்டு. ஓகே, இல்லைன்னா நம்ம இந்த பதட்டம் பண்ணுறது கடக்க முடியாது. இதை யார் சொல்லித்தராங்களோ, இன்னொருத்தருக்கு ஹரிச்சரிய அனுவரணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தராங்களோ அவங்க தான் ப்ரீச்சர்ஸ். அந்த மாதிரி உள்ள ப்ரீச்சர்ஸை கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சா என்ன பண்ணுவார், அவருடைய கஷ்டங்களை எடுத்துடுவார். பக்தி சேவையில் முதல் ஸ்டெப்பே என்னது, கிளேசாகினி சுபதா, ஆஸ்பீசியஸ் வரும், அவங்களுக்கு கஷ்டங்கள் போயிடும். கரெக்டாக, கிளேசாகினி. ஸோ அதனால் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு ஆஸ்பீசியஸ் வர ஆரம்பிச்சிடும். சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ்லாம் அது கழிய ஆரம்பிச்சிடும். ஆனால் பக்தியில் ரொம்ப முன்னேறவங்களுக்கு சில சமயம் கஷ்டம் வரும். அது குந்தி மகாராணி மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி டிவோட்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கஷ்டங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது வேற விஷயம். ஆனால் நம்ம இப்போ பக்தி வந்து நம்ம பக்தி இன்னும் வரல, நம்ம பக்தி பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, நல்லா பக்தி பயண பண்ண நம்மகிட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. அது மற்றவங்களுக்கு தெரியும். அவங்க பார்ப்பாங்க, இப்படி இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்களே, அவங்க எப்படி மாறினாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இப்படி நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அதனால் இந்த பக்தி வந்து எப்படி பார்த்தாலுமே அகாம சர்வகாம மோட்சகாம எல்லாருமே தீவிரமாக பக்தி பண்ணலாம். எந்த விதமான ஆசையுமே இல்லாதவர். அக்காமா சர்வகாமானா எல்லா விதமான ஆசையும் இருக்குது. எனக்கு ராஜாவாகணும், எனக்கு பெரிய பிளானட் வேணும், இந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இல்லையா, சர்வகாமா. மோட்சகாமா, இந்த சர்வகாமாவோட அதிகமான ஆசை என்னது, பகவானோட ஒன்றா கலக்கணுங்கிறது மோட்சகாமா. இந்த 3 பேர் என்ன பண்ணலாம், பக்தி பண்ணாங்கன்னா, அவங்க முழு முயற்சியோடு பண்ணாங்கன்னா அவங்க பியூர் டிவோட்டியாக மாறிடுவாங்க. ஓகே, நம்ம இது புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம 29 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா, இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து கம்பேஷன், ரீசன் போயிடும். அடுத்து இதுலேயே ஆரம்பிச்சிருது அந்த ரீசன்ஸ் வந்து அடுத்த முறை பார்க்கலாம். 5 ரீசன் வரும். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். சொல்லுங்க பிரபு. கொஞ்சம் பக்கத்துல வந்து பேச கேட்கல, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஆமா, அர்ஜுனோட பேர் பரீட்சித் மகாராஜ். கரெக்ட். ஆமா, அஸ்வத்தாமன். இல்ல அது எப்படின்னா, பரீட்சித் மகாராஜா திரௌபதி பசங்க அவங்க கிடையாது. ஓகே,
பரீட்சித் மகாராஜா வந்து அபிமன்யுடைய பையன். ஓகே, அபிமன்யு வந்து சுபத்ராவுடைய பையன். அபிமன்யு வந்து போர்க்களத்திலே இறந்துருவார். ஆனால் அந்த போர் ஆரம்பிக்க முன்னாலேயே அபிமன்யுக்கும் சுபத்ராவுக்கும் மேரேஜ் ஆகிடும். அதனால அவங்களுக்கு வந்து இந்த போர் நடக்கும்போது அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கும். அதுதான் பரீட்சித் மகாராஜ். ஓகே, இதில் அஸ்வத்தாமன் கொண்டது வந்து இந்த திரௌபதிய பசங்க 5 பேரையும் கொன்றுவார் தூங்கும்போது. அப்புறம் என்ன பண்ணுவார்னா பிரம்மாஸ்திரத்தை வச்சு உத்தரை வயிற்றுல இருக்கிற அந்த பரீட்சத்தையும் கொல்லணும்னு சொல்லி பிரம்மாஸ்திரம் எழுதுவார். ஒரு குழந்தைய கொள்றதுக்கு பிரம்மாஸ்திரமா என்ன? பிரம்மாஸ்திரம் ஒரு நியூக்ளியர் வெப்பன், அணுகுண்டு மாதிரி, அணுகுண்டு விட பவர்ஃபுல் வெப்பன். ஆனால் அணுகுண்டு போட்டால் ஒரு சிட்டி காலியாகும். இந்த பிரம்மாஸ்திரம் என்ன சொல்லி போட்டாலும் அது எங்கே போனாலும் சொல்லி அதை காலி பண்ணிடும், ஓடுற டார்கெட்டே அடிக்கும். ஓகே, அந்த மாதிரி சக்தியான வெப்பன் இது. இதை ஒரு குழந்தையை கொள்றதுக்காக யூஸ் பண்ணுவார் அஸ்வத்தாமன். எவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறாரு பாருங்க. அவர் பிராமணரே கிடையாது. ஓகே, ஆத்தத்தாயினி அவர். அதே மாதிரி பாண்டவர்களை கொள்றதுக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் போடுவார். ஸோ இந்த உத்தரவயத்தில் இருக்கிற அந்த பரீட்சத்தை காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ணர் வருவார். அங்குஸ்த மாத்திரம் அமலம், அங்குஸ்த மாத்திரம்னா ஒரு சுண்டு விரல் தான், இவ்வளோ தான் இருப்பார் கிருஷ்ணர். அதுலேயே ஹெல்மெட்டு, அவருக்கு ட்ரெஸ், எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அழகாக இருப்பார். அவர் வந்து என்ன அந்த கருவில் வந்து உட்காந்துருப்பார். வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை நலிவை பண்ணிடுவார். பயங்கர வெப்பம் வரும் பிரம்மாஸ்திரம் வந்தால். அணுகுண்டு எவ்வளோ வெப்பம் இருக்கும், அதை விட பயங்கர வெப்பம். அதை எல்லாத்தையும் நலிஃபை பண்ணிடுவார். அதில் பரீட்சித் மகாராஜா இறந்துருவார், திருப்பி வளைச்சிடுவார். அப்போ கிருஷ்ணரை பார்ப்பார். ஆஹா, பரீட்சித் மகாராஜா பேர் வந்து விஷ்ணு ராட், விஷ்ணு ராட். ஓகே, பரீட்சித் கிடையாது பேர். வெளியில் வந்த உடனே ஒருத்தரையா செக் பண்ணுவார். இவர் தான் நான் வெளியில் பார்த்தவனா, உள்ளே பார்த்தவரா, இவர் தான் நான் உள்ளே பார்த்தவனா, இவர் தான் நான் உள்ளே பார்த்தவன், உள்ளே பார்த்தவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி எல்லாரையும் பரீட்சை பண்ணுவார். அதனால் அவர் இப்போ பரீட்சித். ஓகே, இப்படி தான் அவர் வந்த கதை. அதனால் சிறு வயதில் அவர் வந்து பிறக்க முன்னாலேயே கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவரை காப்பாற்றிட்டார். அப்படிங்கிறப்ப பரீட்சித் மகாராஜா இறக்கும்போது அவரை ஒரு பாம்பு வந்து, பறக்கும் பாம்பு வந்து கொத்திரும் அப்படின்னா கிருஷ்ணர் காப்பாற்ற முடியாதா என்ன? பிரம்மாஸ்திரத்திலிருந்தே காப்பாற்றிட்டாரு, பறக்கிற பாம்புலேருந்தே காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால கிருஷ்ணனுடைய அது வந்து ஒரு பாஸ்ட் டைம். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வச்சு பாகவதம் வரணும். பேரன் வந்து பாகவதம், தாத்தா வந்து பகவத்கீதை, அப்படி. ஓகேவா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, பாயிண்ட்ஸ் போயிடலாம் இப்போ. சந்தோஷ் பிரபு பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ட்ரூத்ஃபுல்னஸ், கிளீன்லினஸ், மர்சி, அப்புறம் ஆஸ்டரிட்டி வந்து 4 legs ஆஃப் கவ்வோட கம்பேர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு விதத்துலேயும் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த கலியுகத்தில் வந்து ட்ரூத்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற 3 காலம் போயிடுச்சு, ஒரே ஒரு காலம் தான் இருக்க ட்ரூத்ஃபுல்னஸ். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்வேதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நம்ம பகவானிடம் வந்து ஏதோ இது மியூட் பண்ணணும். இருங்க, மியூட் பண்ணிக்கிறீங்க, ஒரு நிமிஷம் விட்டுருங்க. சத்யா, நான் அப்புறம் மியூட் பண்ணிடுறேன். சொல்லுங்க மாதாஜி. நம்ம வந்து உண்மையான பக்தி வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம பகவான்கிட்ட இருந்ததுன்னா, அந்த மாதிரி இருக்கிறவர்கள்ட்டெல்லாம் தேவர்களுடைய எல்லா நல்ல குணங்கள் கூட எல்லாமே வந்துருங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ அதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் அதை சொல்லியிருக்காங்க. அப்படி பக்தி இல்லாத, பக்தனாக இல்லாதவர்கள்ட்ட வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க எல்லாமே கற்பனையாகவே இருக்கும். அவங்கள்ட்ட பௌதீக அந்த குணங்கள் தான் இருக்கும் அவங்கள்ட்டங்கிறத பாகவதத்தில் சொல்கிறாங்க. அவங்க மனக்கற்பனையில இருக்கிறதுனால அவங்க செய்யறதுல வந்து எதுவுமே உண்மை இருக்காது. மனக்கற்பனையெல்லாம் கற்பனை தானே, போய் தானே அது எல்லாமே. அதனால அவங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டிஸ் இருக்காது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அருணாச்சலம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக புருஷோத்தமருடன் நம்ம யார் வந்து உண்மையான பக்தி வந்து இருந்தாங்களா, அவங்க மேல பக்தி செலுத்தணும்னா பகவானுக்கு, பகவான் காரணமற்ற கருணை உடையவர். அதனால அவர் நண்பனா நம்மளை ஏற்றுக்கிட்டு நமக்கு அவர் சேவை செய்வார். யார் உண்மையான பக்தி பகவான் மேலே செலுத்துறாங்களோ அவங்கள பகவான் நண்பனா ஏற்றுக்கிட்டு அவருக்கு சேவை செய்வார். ஆமா, ஆனா அந்த சேவை வந்து பக்தனை ஏற்றுக்க மாட்டார். ஒரு விட்டு அப்படிதான் ரூப கோஸ்வாமி, சனத்ன கோஸ்வாமியும் விருந்தாவன காட்டில் இருக்கும்போது ஒரு ரூப கோஸ்வாமிக்கு ஆசை. சனத்ன கோஸ்வாமி வந்து அண்ணன். ஓகே, அண்ணனுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும். காட்டில் என்ன கிடைக்கும்? காட்டில் ஒன்றும் கிடைக்காது இல்லையா, சும்மா இலை பழங்கள் தான் கிடைக்கும். இது இல்லாமல் நான் வந்து ரைஸ்லாம் பண்ணி பாயாசம் இந்த மாதிரி நல்லா நிறையா
சப்ஜி அப்புறம் இது சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணி தரணும் அப்படின்னு ஆசை ரூப கோஸ்வாமி. அப்படி ஆசைப்பட்டுட்டு மறந்துடுறாரு. அப்போ ஒரு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, நிறைய தானியங்கள் பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு என்னப்பா என்னம்மா நீ வந்து இதெல்லாம் கொடுக்குற, நீ யாருமான்னு சொல்லி கேட்குற ரூப கோஸ்வாமி. நான் இந்த கிராமத்தில் தான் இருக்கிறேன் பாபாஜின்னு சொல்லுவாங்க கோஸ்வாமியெல்லாம். இந்த கிராமத்தில் இருக்க பாபாஜி, நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஐட்டங்களும் கொடுத்து போயிடும். ஓகே, உடனே இவர் என்ன பண்ணுவார், நல்லா சமைச்சு சனந்தன கோஸ்வாமிக்கு மெசேஜ் அனுப்புவார். அவர் அப்படி மதுக்கறி பண்ணுவாங்க, மீன்ஸ் ஒரு இடமா போயிட்டு பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ சும்மா கொஞ்சமாக சாப்பிட்டு விட்டுருவாங்க. சனந்தன கோஸ்வாமி வந்து பார்த்தோன்னா, என்ன ரூப கோஸ்வாமி இப்படி பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ஐட்டம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதை லேசாக டேஸ்ட் பண்ணுவார். டேஸ்ட் பண்ணோன்னா அப்படியே அவர் உடம்புலாம் அப்படியே எக்ஸ்ட்ரேஷன் வந்துடும், அப்படி மயிரெலாம் கூச்சரியும், அப்படியே பயங்கர எக்ஸ்ட்ரேஷன் வந்துடும். இந்த மாதிரி ஒரு உணவு நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி சனந்தன கோஸ்வாமி சொல்வார். யாரு கொடுத்தா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார். ரூப கோஸ்வாமி சொல்வார், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு சொல்லி பொண்ணை வர்ணிச்ச உடனே சனந்தன கோஸ்வாமி, அந்த மாதிரி பொண்ணு நம்ம பார்த்ததே இல்லையே, அந்த ஏரியாலே கிடையாது, நீ சொல்றதை பார்த்தா ராதாராணியே வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சனந்தன கோஸ்வாமி சொல்வார். ஆமா இது ராதாராணி தான், ஐயோ ஏன் இப்படி பண்ண, ராதாராணிட்ட சேவை வாங்கிட்டோமே, நம்ம சேவை வாங்கக்கூடாது. அந்த மாதிரி ராதாராணியும் கிருஷ்ணனும் நோக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படா சேவை பண்ணலான்னு சொல்லிட்டு. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சேவை நம்ம தான் பண்ணணும்னு சொல்லி வருவாங்க. அப்போ சனந்தன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி அழுதுகிட்டே சாப்பிடுவாங்க. ஐயோ நல்லா இருக்கு பிரசாதம் சொல்லி சாப்பிடுவாங்க. அப்புறம் அழுவாங்க, ஐயோ ராதாராணிட்ட சேவை வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த பானை இதெல்லாத்தையும் உடைச்சி அந்த துகள்லாம் சாப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு பாஸ்டே. ஓகே, அந்த மண்பானை எல்லாத்தையும் உடைச்சி சாப்பிட்ருவாங்க. இது ராதாராணி கையில் கொடுத்தது, எல்லாம் ராதாராணி கொடுத்தது சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு நல்லா அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி. ஹரே கிருஷ்ணா. சாதாரண உனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கான்? சரி. இப்போ சுவீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலியுகத்துல வந்து நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா வந்துட்டு நம்மளோட பதட்டத்தை குறைக்கணும். அது வந்து நம்ம டீச்சிங் பண்றதுனால மட்டும்தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். கரெக்ட். ஓகே, அதுதான் மிகப்பெரிய ஹெல்ப். அதனால ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணலாம், அதுவும் ஹெல்ப் தான். ஓகே, ஆனால் மிகப்பெரிய ஹெல்ப் பார்த்தீங்கன்னா பதட்டத்தை குறைக்கிறது தான் மிகப்பெரிய ஹெல்ப். ஒருத்தர் ரொம்ப பசியோடு வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பகவத்கீதை பேசிகிட்டே இரு, அப்படி பண்ணக்கூடாது. அவருக்கு முதல்ல தேவை என்ன, பசியை ஆற்றணும், அவருக்கு பிரசாதம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பகவத்கீதை சொல்லித்தரணும். ஓகே, நம்ம ப்ராக்டிக்கலாக தான் நம்மளும் எல்லாம் பண்ணுறோம். அதனால தான் இஸ்கானில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வச்சுருக்காங்க. எல்லா விதமான இது இருந்தாலும் பிரசாதம் எல்லாரும் கொடுக்குறாங்க, யார் பண்ணாலும் பிரசாதம் உண்டு. அதனால் ரொம்ப ஏழையாக இருக்காரு, பசி இருக்குது, நான் வந்து பகவத்கீதை பேசுவேன் அப்படி கிடையாது. அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதை பேசலாம். ஆனால் அந்த பதட்டத்தை குறைக்கிறது தான் மிகப்பெரிய தானம். ஓகே, சத்யநாராயண பிரபு உங்களோட ஒரு பாயிண்ட்டை, உனக்கு பாயிண்ட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ பாண்டவர்கள் தேர் வந்து நிற்கும்போது அந்த ரதத்து மேல வந்து கொடி வந்து பறந்துருந்தது. அந்த கொடியில வந்து இவர் அனுமாருடைய சிவர் இருக்கிறாரா, அது வந்து எங்க அனுமான் இருக்கிறாரோ அங்க வந்து கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணரே அங்கே இருக்கிறதுனால கிருஷ்ணரும் இருக்கிற இடத்துல லட்சுமி தேவியும் அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து வெற்றிக்கு அறிகுறி வந்து இவங்க இது ஒரு பெரிய சாட்சி அறிகுறி போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க திருவாட்சி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது மூலமா நல்லா இருக்கு, வெற்றி வாய்ப்பு சகோதரர்கள் நிறைய இருக்காங்க சொல்றாங்க. இப்போ வந்து சமயம் போது நம்ம கவர்மெண்ட் விஜயமே முடிக்கிற மாதிரி இருந்தது எல்லாருமே. ஆனா அவங்க சமூகம் இருக்கிறது இவங்களுக்கு எதுவுமே பதட்டமே வரல, இவங்க நல்லா தான் இருக்காங்க. அது ஒரு இதெல்லாம் சேர்த்து வெற்றி நிச்சயம் சொல்லி சமயம் வந்து திருவாட்சி. கரெக்ட் ப்ரோ, வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ் ப்ரோ. மாதாஜி இருக்காங்களா? இன்ட்ரோல மாதாஜி அவங்க கேட்கல பிரபு, தூங்கிட்டாங்க. ஓ, தூங்கிட்டாங்களா? சரி சரி, பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே, பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ பிரபு. நீ ஒரு பாயிண்ட் சொல்லு. கொஞ்சம் கத்தி. ராவணன் வந்து பலி மகாராஜ்ல போகும்போது வந்து பலி மகாராஜ் வந்து ஒரு கோல்டு மவுண்டன் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. ஆமா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது ராவணனுக்கு வந்து தெரியும். அவர் வந்து சொல்லுவாரு குண்டலம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பலி மகாராஜ் வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து போன வழியில விரும்பியாட்சாக இருந்த குண்டலம் வந்து அப்படியே கீழே விழுந்துச்சு. வராக ஒரே ஒரு ஸ்லாப் கொடுத்தோன்னே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்பவே அவங்க வந்து பகவான் வந்து இந்த மாதிரி அவதாரம் எடுத்து கொண்டுட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இப்போ அந்த குண்டத்தை கூட தூக்க முடியல. அப்பவே அப்படி பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியா கொண்டுவாங்க. அதே வராகத்தை வந்து ராமராஜ்
ஆமாம், கேட்க மாட்டான். இதே தான் துரியோதனுக்கு பிரச்சனை. துரியோதன் இஸ் ஆல்சோ டிமாண்ட். அதனால் எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுவான், கிருஷ்ணர் பக்கம் போக மாட்டான். ஓகே, தர்ம பக்கம் போக மாட்டான். ஹரே கிருஷ்ணா, நல்ல நல்ல பாயிண்ட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம், 7 மணி ஆகும்போது. ஸோ ஒரு சாப்டர் முடிஞ்சோடனே கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, நம்ம இன்ட்ரொடக்ஷன் கொஸ்டின் அனுப்பிச்சோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். கடை நீங்கள் டிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உடனே ரிசல்ட் வந்துடும். அது கூகுள் ஃபார்ம் சொல்லுவாங்க. யாரெல்லாம் நீங்கள் பண்ணலையோ நாங்கள் சொல்லுங்கள், நான் திருப்பி கூட கொஸ்டின் அனுப்புகிறேன் நான் அறிமுகத்துக்கு. இப்போ இந்த 1வது சாப்டர் முடிச்சோன்னா ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, அதே மாதிரி ஒரு சாப்டர் முடிஞ்சோன்னா ஒரு கொஸ்டின் வரும். ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின் வரும். ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம். இங்கே இருக்க வைஷ்ணவர்களுக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாச்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தர்பஹேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.